எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தடை. செவியால் கேட்டறியும் செல்வம் தான் சிறந்த செல்வம் அப்படின்னு நான் சொல்லங்க. நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி செவிச்செல்வத்தை எல்லாருக்கும் ஒவ்வொரு நமக்கு எல்லாரும் தந்தைன்ற ஒரு கருப்பொருள்ல நிகழ்ச்சி படைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அங்கமாக மாணவர்கள் எல்லாரும் பங்கேற்கின்ற ஒரு பட்டிமன்றம். அதுல அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த டைம் ஃபார் ஆல் சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ நாங்க பட்டிமன்ற தலைப்புக்கு போறோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, நல்ல ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டுமா, அன்புடன் இருக்க வேண்டுமா? இதுதான் தலைப்பு. கண்களில் கண்டிப்புடன் உன்னிடம்தான் அப்பா அப்படின்னு கண்டிப்புடன் இருக்க வேணும்னு பேச போறது பார்கவ், ஸ்வேதா, ஆகாஷ், ஃபாத்திமா. அன்பின் அருமையான பெயர் உன்னிடம்தான் அப்பா, அன்பென்றாலே அப்பா அப்படின்னு அன்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறது கிஷன், இலக்கியா, பிரியா, தயாமை. இவங்க தான் பேச போறாங்க. எல்லாருமே மாணவர்கள். எல்லாரும் அவங்க என்ன பேசுறாங்கன்றத நம்ம ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். இப்போ என்னுடைய தொடக்க உரை என்னன்னா, அப்பா நீங்கள் எங்கள் குடை நிழல், வாழ்வின் ஒவ்வொரு மழையிலும் பாதுகாப்பு நிலை, ஈன்று புறந்தருள்தல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு புறநானூறு காலத்திலிருந்து சொல்லிட்டு வராங்க. இப்படி எல்லாருக்குமே வந்து அப்பாதான் ஹீரோ, அப்பாதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா அந்த அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில அப்பப்ப வந்துட்டு ஒரு ஒரு சின்னதா ஒரு கோடு இருந்துகிட்டே தான் இருக்கு. அது எப்படி குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படி அந்த நட்பு இருக்கணும், எப்படி அந்த தோழமை இருக்கணும், அப்பா தன்னோட குழந்தைகளோட எப்படி இருக்கணும், கண்டிப்புடன் இருந்தா சரியா வளர்ப்பாங்களா, இல்ல அன்புடன் இருந்தா சரியா வளருவாங்களா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இத வந்து தந்தையர் தினத்துல வந்து கொஞ்சம் பிரபலங்கள்லாம் வந்து இந்த ட்விட்டர் பகுதியில போட்டிருந்தாங்க. அத வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு. சச்சின் டெண்டுல்கர் வந்து போட்டிருந்தாரு. எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவரோட அறிவுரைகள் எல்லாம் விலை முடிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்றவர் ஒரு மணல் சிற்பம், அந்த நம்ம எப்படி வந்து சாண்ட் கேஸ்டல்ஸ் பண்றோம் பீச்ல, அந்த மாதிரி கடற்கரையில வந்து மணல் சிற்பம் பண்றவர். அவர் ஒடிசால உள்ள ஒரு பூரி கடற்கரையில எப்படி வந்து பண்ணிருக்காருன்னா, ஒரு அப்பாவோட சிலையும் மகனோடதையும் போட்டு மாஸ்க் போட்டிருப்பாரு. அந்த ஒரு மாஸ்க் தானே அப்பா பையனிடம் எப்பயுமே தமிழ் சமூகத்துல நம்ம இந்தியா அப்பாக்கள் தமிழ் சமூகத்துல இன்னும் மற்ற இனத்தவராக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த தந்தை எப்படி வந்து தன்னோட குழந்தைகளோட இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கூகுள்ல இருக்கார் இல்லையா சுந்தர் பிச்சை, அவங்களோட இதுல படிக்கிறப்ப அவர் ஒரு இதுல பகிர்ந்து கொண்டார். என்ன பகிர்ந்து கொண்டார்னா, அப்பா விட்டு அவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜிமெயில்லாம் வந்தது இல்லையா, ஸ்டார்ட் ஆச்சுல. அப்ப வந்து அவருக்கு வந்து முதல்ல ஒரு இமெயில் அனுப்பினாரு. அப்பா பதில் வர்றதுக்கு 2 நாள் ஆச்சாம். அப்போ என்ன டியர் மிஸ்டர் பிச்சை, இமெயில் வந்து சேர்ந்தது, நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ இவருக்கு அத பார்த்துட்டு, இப்போ நம்ம அப்பா கிட்ட எவ்ளோ வேணா நெறைய பேசலாம், எவ்ளோ வேணா அடிக்கலாம், நம்ம அடிச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில அவர் அனுப்பினப்ப, இந்த பதில் வர்றதுக்கே 2 நாள் ஆச்சு. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த நிறுவனர் சொன்னார்லாம், பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணதுக்காக அந்த 2 வரியில முடிஞ்சது. அதுல வந்து அப்ப வந்து சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஒரு கௌரவ பட்டம் வந்து கரக்பூர் ஐஐடில குடுத்தாங்க. அப்போ இது வந்து என்னோட பெற்றோர்கள சேரும். குறிப்பா வந்து அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்றதையும் அவரும் சொல்லியிருந்தாரு. நான் சின்ன வயசுல புத்தகத்துல படிச்சேன். எனக்கு பிடித்த ஒரு அப்பா, மகள் உறவு வந்து எப்படி பார்த்தேன்னா, மகள் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா? நேருவுக்கு வந்து இந்திரா காந்தி எழுதின ஒரு கடிதம். அது வந்து எங்க பாடப்பகுதியிலே நெறைய வரும். அப்ப அது எனக்கே எங்க அப்பா எழுதின மாதிரியான ஒரு உணர்வு. எப்படின்னா, அதுல அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப குறைவு.
அப்ப அ இந்திரா காந்தி வந்து மேற்கு வங்காளத்துல சாந்திநிகேதன் என்ற அந்த இடத்துல வந்து தாகூர்ல விஸ்வபாரதி கல்லூரில படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அ அவங்க வந்து இவங்க 2 பேருமே இந்தியாவின் முன்னாள் பிரதமர். இந்திரா காந்தி அம்மாவும், மே ஜவஹர்லால் நேரு அவர்களும் முன்னாள் பிரதமர் தான். அப்ப அவரு அந்த பிரதமரா 2 பேரும் தவிர்த்து எப்படி அப்பா, மகளா இருந்தாங்க? எப்படி ஒரு தந்தை பாசம் இருந்தது? எப்படி வந்து ஒரு தந்தை அ அன்பாக எப்படி வந்து மகளுக்கு சொன்னார் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அந்த அவர் வந்து அல்மேரா என்ற மாவட்ட சிறையில இருந்து அந்த கடிதம் எழுதுறாரு. இப்போ நீ நீ வந்து அவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் படித்தது வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். புத்தகம் வாசிப்பதை கடமையாகவோ, கட்டாயப்படுத்தவோ கூடாது. இப்போ யார்கிட்டயுமே வந்துட்டு இப்ப எல்லாருமே புத்தகம் படிக்கிறோம். ஆனா, இப்ப புத்தகம் படிக்கிறது நம்ம எப்படி வேணா மாறிட்டு வருது. நமக்கு வந்து இணையதளத்துல படிக்கிறோம், கையில எடுத்து படிக்கிறோம், எப்படி வேணா. ஆனா, அவர் வந்துட்டு அத வந்துட்டு கட்டாயப்படுத்தாம எப்படியும் கண்டிப்பாவும் இல்லாம எப்படி வந்து அத சொல்லியிருப்பாருன்னா, பிளா அ பிளா இவரு வந்து பிளாட்டோட புத்தகங்கள் சுவையானதாக இருக்கும், சிந்தனை தூண்டுவதாக இருக்கும், சுருக்கமாகவும் வாசிக்கிறதுக்கு எளிதாகவும் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கிரேக்க நாடகங்கள் எல்லாம் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா புத்தகம் வந்துட்டு உனக்கு படிக்கலான்னு ஒரு ஆலோசனை வந்து தன்னுடைய மகளுக்கு சொல்றாரு. அது வந்து எனக்கே சொல்ற மாரி இருந்தது. ஏன்னா, எனக்கும் அந்த புத்தகம் படிக்கிற அதுக்கும் கொஞ்சம் தூரம்ன்றனால, அத அத வந்து எனக்கு சொன்ன மாரியே நான் எடுத்துக்கிட்டேன். காளிதாசரின் சாகுந்தலம் நாடகம் படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் நாவல் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். பெர்னாட் ஷாவின் நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு. ஆ நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் ஆங்கில சிந்தனையாளரும், கல்வியியலுமானவரான பெர்னார்ட் ரஷல்ஸ் அவர் தான் பிடிச்சது. சோ படிப்பு என்பது இருக்கு. ஆனா, இந்த இந்த கடிதம் வந்து அவர் புத்தகத்த பத்தி சொன்ன இந்த கடிதம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால இத உங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்ப வந்து ஷேக்ஸ்பியர் வந்துட்டு ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர், மில்டன் வந்து ஆங்கில கவிஞர், பிளாட்டோ வந்து ஒரு கிரேக்க சிந்தனையாளர், காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர், டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். இந்த மாரி எல்லாம் அவரு அந்த பின்னாடி வந்து குறிப்பு இதெல்லாம் எழுதியிருப்பார். பெர்னாட் ஷா ஆங்கில நாடகாசிரியர், பெர்னாட் ரசல்ஸ் வந்து சிந்தனையாளர், கல்வியாளர், அல்மேரா சிறையில உத்தராஞ்சல் மாநிலத்தில இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. இப்போ இந்த மாதிரி இப்போ நல்லா வந்து அன்பான தந்தைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து சில கண்டிப்புடன் அதாவது பொறுப்பற்ற தந்தைகளை பத்தியும் அதுல சொன்னத நம்ம பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதியான நம்ம ஒபாமா அவர்கள் வந்து மை பிரதர்ஸ் கீப் அப்படின்ற ஒரு ஆவணப்படத்துல தனது தந்தைய பத்தி சொல்லியிருப்பாரு. எனக்கு எங்க தந்தைய நினைச்சாலே என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்க அப்பாவையும், அம்மாவையும் தனியா தவிக்க விட்டுட்டு போனதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒ கண்டிப்புடன் இருக்கிற அப்பாக்களும் இருக்காங்க. அன்புடன் இருக்கிற அப்பாக்களும் இருக்காங்க. ஆனா எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழியோட குடும்பத்துல நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். பையன் வந்துட்டு அப்பா, அம்மா ஒரு வேலைக்கெல்லாம் போனோனே, இப்பலாம் வந்துட்டு இப்ப ஐடி நிறுவனங்கள்லாம் வந்த உடனே, வேலைக்கு போனோனே ஒரு நெறைய சம்பளம் கிடைக்குது இல்லையா? சில சமயங்கள்ல அப்பாவ காட்டிலும் மகன் நெறைய வாங்குறாங்க. அப்பாவ காட்டிலும் மகளும் நெறைய வாங்குறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்ப அந்த பையன் வந்து வாங்கிட்டு வந்தோனே அம்மா கிட்ட சொல்றான், 40,000 நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். இந்த மாரிலாம் என்னைக்காவது உங்க வீட்டுக்காரர் வாங்கியிருக்காரா? ஆ நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னோனே, அவங்க அம்மாக்கு வந்து ரொம்ப அப்படியே அ அ "என்ன நம்ம பையனா பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்ப அவரு சொல்றா, "ஏன் இப்படி ஏன் அவன அப்படி வந்து பேசுறேன்னா, நான் கல்லூரிக்கு போயிட்டு, ஆம் என்ன இருக்கிறப்போ ஃபோன பார்த்தேன்னு சொல்றதுக்காக அப்பா வந்து அ ஃபோன வாங்கி வச்சுக்கிட்டாரு. என்ட்ட ரொம்ப நாளா குடுக்கவே இல்ல. அ அப்புறம் வந்து எனக்கு செமஸ்டர் அ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பேசினாரு, தப்பா பேசினாரு. சரி ஓகே. அது போட்டும் விடு. நீ வந்து என்னோட காலேஜுக்குலாம் வந்து எங்களோட கல்லூரி ஆசிரியர்கள்ட்டலாம் வந்து கேட்கிறாரு. என்ன பத்தி விசாரிக்கிறாரு. இப்படி எப்ப பாரு என்ன ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அதனால வந்து நான் எப்படியாவது வந்து இந்த நேர்காணல் இன்டர்வியூல போய் நான் வந்து நானு வேலைக்கு போயிட்டு வந்துரணும்னு நெனச்சேன். அப்படி அதனால தான் எனக்கு வந்து 40,000 சம்பளம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அப்பா வந்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இது இந்த ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துறது தான் அப்பாவோட ஒரு இங்க இருக்கு. இது இந்த வைராக்கியம் எப்படி வந்துச்சு? அவர் சொன்னதுனால தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பையன் சொல்றான்,
தோழியோட பையன் தான் சொல்றான். "நீ அப்பாக்கு எப்பயுமே வந்து ஜால்ரா தான். நீ அவருக்கு தானே சொல்றத சரின்னு சொல்லுவ" அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "15 வருஷம் கழிச்சு நீ இத இப்படி சொல்ல மாட்ட. ஏன்னா நீ அப்பாவாயிடுவ. அப்ப நீ அப்பாவா இருக்கும் பொழுது தான் உனக்கு அது தெரியும்." பொதுவா இப்ப எனக்கே எங்க அம்மாவோட அருமை எனக்கு வந்து எங்க அம்மா வந்து சொல்றப்பலாம் எனக்கு தெரியல. நான் அம்மாவாகும்பொழுது தான், ச்சே! ஆமா. இதுக்கு தான் அம்மா சொன்னாங்களே! அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி அ அந்த அப்பாவாகும் பொழுது தான் அந்த அப்பாவோட அருமை தெரியும் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி பேசும்பொழுது அவங்க அப்பா வர்றாரு. வர்றப்ப பையன் வந்து அந்த சம்பளத்த வந்து ரொம்ப கெத்தா அப்பா கிட்ட குடுக்குறாரு. குடுத்த உடனே அப்பா சொல்றாரு, "இல்ல நீயே வச்சுக்கோ. ஏன்னா இப்ப தான் நீ கொஞ்சம் நல்லா பொறுப்பாயிட்ட. இந்த ஒரு பொறுப்பு வரணும்னு தான் நான் உன்ன இது பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த அந்த நேரத்துல புரிஞ்சுக்காட்டியும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அத இது பண்ணிர்றாங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு சில அப்பாக்கள் ரொம்ப பொறுப்பற்று இருக்கிறதுனாலயும் எப்படி ஆகுது குழந்தைகள் மனநிலை அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப நெறைய பேர் வந்து மதுக்கு அ இதாயிட்டு, அடிமையாகி சில சமயங்கள்ல சில அப்பாக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ராமுன்னு ஒரு பையன் வந்துட்டு, அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப இதா இருப்பான். அப்ப அவங்க அம்மா வந்து சாக்லேட் வாங்கி குடுத்தோனே, அது கை தவறி சாக்கடையில விழுந்துரும். அப்போ அவங்க அம்மா அத தொடச்சு குடுப்பாங்க. அப்ப அந்த பையன் வந்து அத அ அதாவது அந்த பையன் வந்து அத தொடச்சு சாப்பிடுறப்போ, அவங்க அம்மா வந்து, "இல்ல இது சாக்கடையில இருந்து எடுத்தது. நீ எடுக்கக்கூடாதுன்னு" சொல்லிருவான். அதுக்கப்புறம் அப்பாவும் மது போதையில வந்து ஒரு நாள் சாக்கடையில விழுந்துருவாரு. விழுந்த உடனே அப்பா அப்பாவ வந்து அவங்க கழுவி கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அவன் சொல்லுவான், "சாக்கடையில விழுந்த பொருள் நீ வேணான்னு சொல்ட்டேல்ல, அப்ப எதுக்கு இந்த அப்பா மட்டும்?" அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஒரு அப்பான்றது இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். அததான் பசங்க பார்த்து வளர்றாங்க. அப்ப அந்த அப்பா எப்படி பொறுப்பாட இருக்கணும்? அ எப்படி வந்து எங்க கண்டிக்கணும்? எங்க வந்து அன்பு செலுத்தணும்? அப்படின்றதுக்காக தான் இந்த 2 கதைகள் சொன்னேன். இப்போ வந்து வரிசையா வந்து நம்ம மாணவர்கள் பேசுவாங்க. இந்த எப்படி வந்து ஒரு அப்பா இருக்கணும்? கண்டிப்பா இருந்தா குழந்தைகள் வந்து நல்லா இது வருவாங்களா? இல்ல அன்புடன் இருந்தா வருவாங்களா? எப்படி இருக்கணும்? அப்படின்றத பத்தி பேச வருவாங்க. இப்போ வந்து முதல் பேச்சாளர் பார்கவ். இவங்க வந்து பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பட்டிமன்றங்கள் இப்ப பேசிட்டே வராங்க. இன்னைக்கு வந்து நமக்கு தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பேச பார்கவ் வராங்க. வாங்க பார்கவ். வணக்கம் மேம். அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, என் பெயர் பார்கவராம். நான் இன்று தந்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். முதலில், தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அதாவது தன் பிள்ளை உலகில் உள்ள கல்வியையும் கலைகளையும் கற்று சிறந்து வாழ்வில் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற பயணத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக இருப்பவர் தான் தந்தை என்று உணர்த்துகிறார். யார் உணர்த்துகிறார்? நான் இல்ல, திருவள்ளுவர் அன்றே கூறிவிட்டார். தந்தை கண்டிப்புடன் இருந்தால்தான் குழந்தைக்கு சரியது தவறியது என்று தெரிந்து அதையும் வேறுபடுத்த முடியும். ஏனெனில் ஒரு குழந்தை கண்ணாடி போன்றது. தாய் வேண்டுமானால் அக்கண்ணாடியை பாதுகாத்து வளர்க்கலாம். ஆனால் தந்தையானவர் அக்கண்ணாடி சிதறி உடைந்த பின் மீண்டும் எப்படி உடையக்கூடாது என்ற தத்துவத்தை உணர்த்துபவர். நடுவர் அவர்களே, இது கண்டிப்பல்ல, இது ஒரு தந்தை இருக்கும் மாபெரு தவமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தவத்தினால் வரும் பயன் குழந்தைகளாகிய நமக்கே கிட்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு கண்டிப்புடன் இருந்தாலும், அவர் குழந்தையின் மனதை கலங்கச் செய்தாலும், மிரண்ட முகத்துடன் விழித்தாலும், இதையெல்லாம் செய்தபின் அவர் இரு கண்களிலிருந்து விழும் கண்ணீர் கடலின் அளவிற்கு கூட சமமாகாது என்பதையும் நாம் கண்டோம். இதைவிட மேலும் அன்பை யாரால் காட்ட முடியும் நடுவர் அவர்களே? ஆனாலும் என் எதிரணியாளர்கள் கூறுவார்கள், தந்தை இன்னும் அன்பாக இருக்க வேண்டும், இன்னும் அன்பாக இருக்க வேண்டும் என்று. அவர் சாதாரண மனிதன் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வருடங்கள் உழைத்து தன் பிள்ளைகளின் தட்டில் உணவை இட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பணிக்கு சென்று அங்கு படும் கஷ்டங்களையும் தாங்கி அதன் மேல் வந்து நம் தட்டில் உணவு இடுகிறாரே, அவர்தான் தந்தை என்பதையும் நாம் கண்டோம்.
சரி, இதை நாம் இன்னொரு வழியிலிருந்து பார்க்கலாம். நமக்கு தந்தை நல்ல குணங்களை கற்றுத்தரதான் இந்த கடினமான பயிற்சியை நமக்கு தருகிறார். அதனால் தானே நம் முன்னோர்கள் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கூறியுள்ளார்கள். இந்த வாழ்வு என்பது அறிவின் பயணம். ஆதலால் அறிவு என்ற புதையல் பெட்டகத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் பயிற்சி என்ற திறவுகோல் தேவை என்பது முக்கியம். இதனால் என் எதிரணியாளர்களுக்கு இன்னொரு கேள்வியும் மனதிற்கு வரும். கற்றுத்தரும் பாடத்தை அவர் நிதானமாக அன்புடன் கூற முடியாதா? கூற முடியும். முடியாது என்பது எதுவும் இல்லை. நல்லதை அடைய வேண்டுமானால் தீயதை தாண்டி வர வேண்டும். கடுமையானதை தாண்டி வர வேண்டும். நமக்கு ஏற்படும் வலி பயிற்சியின் ஒரு பாகம்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் வரும் முதல் பாடம். சிறிய குழந்தைகள் இயல்பினாலே அங்கும் இங்கும் ஓடுபவர்கள். ஆனாலும் கண்டிப்பிலும் எளிமையாக கூறுபவர்தான் தந்தை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் எதிரணியாளர்களுக்கு இறுதியில் என் கருத்தை கூறுகிறேன். உன்னை எதிர்பார்த்து பெற்றெடுப்பாள் அன்னை, ஆனால் உன் எதிர்காலத்தை பெற்றுத் தருபவன்தான் தந்தை என்பதை கூறி எமக்கு இந்த பொன் போன்ற வாய்ப்பை அளித்த நடுவர் அம்மா அவர்களுக்கும், டைம் ஃபார் ஆல் மற்றும் குரல் ஃபார் ஆல் அமைப்பிற்கும் என் மனமார நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பார்கவ். ரொம்ப அருமையா பேசுனீங்க. இப்போ பார்கவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல ஒரு அறிவு பட்டகத்தை அடையணும்னா கண்டிப்பு என்ற ஒரு திறவுகோள் வேண்டும் அப்படின்னுட்டும், வாழ்க்கை என்பது ஒரு பாடம் அப்படின்னும், தன்னலமற்ற தியாகி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதிர்காலத்தை பெற்று தருபவர் தந்தை அப்படின்றத இதுலதான் பார்கவ் பேசினாங்க. ரொம்ப அருமையான உரை. அதாவது இப்போ மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரபரன்ற ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு ஒரு 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 நீதிமன்றம் நமக்கு நம்மள தப்பு செய்யலான்னு தீர்ப்பு வழங்கிடலாம். ஆனா நம்ம மனசாட்சின்ற ஒரு நீதிமன்றம் இருக்குல்ல, அதுல இருந்து வர்றதுதான் நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். இப்ப அதுதான் ஒரு 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 கண்டிப்பா இருக்கிறதுக்கும் ஒரு அன்போட இருக்கிறதுக்கு அதுதான். அப்பா தப்பு செஞ்சேன்னு சொல்ல தேவை கிடையாது. நம்மளே நம்ம தப்ப உணரணும் அப்படின்றதா இந்த திருக்குறளோடது. அதுதான் அந்த கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு கண்டிப்பா இருந்தா அந்த குழந்தைங்க நல்லா எப்படி இருக்கும்ன்றத பத்தி சொன்னாங்க. இப்போ இதுல ஒரு குட்டி கதை சொல்றேன்னா, அந்த ஒரு ஒரு அவர் அப்பா ஒரு குதிரை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அவர் பையன் கேட்பாரு. வெளிநாட்டுல இருக்கிற அப்பா கிட்ட. அப்போ அந்த பையன் கேட்ட உடனே அப்பா என்ன பண்ணுவாருன்னா, உடனே வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை நிக்குது. அப்ப பையன் அந்த குதிரைய அது ஒரு இளைஞன் ஓட்டிட்டு போறாரு. அப்ப அத தொரத்திக்கிட்டே இந்த பையன் போறான். போனோனே அவன் கீழ விழுந்துருவான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் குதிரை வருது. அப்போ அந்த குதிரைக்கு மருத்துவம் சொல்லிக் கொடுக்க இவருக்கு இந்த பையனுக்கு முதல்ல மருத்துவம் சொல்லிக் கொடுப்பாரு. அவனுக்கு புரியல. எதுக்கு இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுபடியும் ஓடுது. அப்ப மறுபடியும் அவங்கள பிடிக்க முடியாது. குதிரை போயிடும். 3வது முறையா அப்பாவே குதிரைய கொண்டு வந்து வைப்பாரு. அப்போ அப்பா பின்னாடி ஓடின உடனே அப்பா அதுக்கப்புறம் அந்த குதிரை அப்பா குடுத்துருவாரு. அப்போ எப்படி கேட்பான். முதல்ல ஒரு குதிரை வந்துச்சு. அப்ப நான் பின்னாடியே ஓடினேன். எனக்கு கிடைக்கல. 2வது ஒரு குதிரை வந்துச்சு. எனக்கு அது மருத்துவம் சொல்லிக் குடுத்தாரு. அது போயிட்டாரு. இதெல்லாம் ஏன்? இந்த பரீட்சைகள்லாம், இந்த தேர்வுகள்லாம் ஏன் வச்சீங்க? அப்ப ஒரு பொருள கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கான அத பெறதுக்கான தகுதி உனக்கு இருக்கான்னு நான் பார்க்கிறேன் அப்பா சொல்லுவார். அந்த எப்படின்னா, அந்த பொருள் நீ வச்சுக்கிறது அளவுக்கு உனக்கு தகுதியா இருக்குதா? இப்போ முதல்ல நீ அந்த குதிரை உன்ன விட்டு போச்சுன்னா, அத திருப்பி போய் பிடிக்கணும். 2வது நீ அந்த குதிரையில இருந்து கீழ விழுந்துட்ட அப்படின்னா, அப்ப உனக்கு மருத்துவம் செஞ்சுக்க தெரிஞ்சியணும். 3வது அத வச்சு உனக்கு மேய்க்க தெரியணும். அப்பதான் நான் உனக்கு அத தர முடியும்ன்றதுனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எங்க வீட்லயுமே என்ன இப்ப நான் ஏதாவது ஒரு பொருள் கொஞ்சம் கேட்டாங்க என் பையன் அப்படின்னா, கொஞ்சம் வாங்கி குடுத்துருவேன். ஆனா, அதோட மதிப்பு புரியிற வரைக்கும் அத ஏர்ன் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அது வரைக்கும் எங்க வீட்ல என்னோட கணவர் கொஞ்சம் என் பையனுக்கு கொஞ்சம் நேரம் குடுப்பாரு. அது புரிஞ்ச பிறகு தான் வாங்கி குடுப்பாரு. அதுதான் கண்டிப்புடன் இருக்கிறோம் அப்படின்றத பார்கவ் சொன்னாங்க. இந்த மாரி ஒரு தந்தைனா,
அ அன்பா இருக்கணும்ன்றது கிடையாது. கண்டிப்போட இருந்தா தான் அந்த குழந்தைங்க வந்து இப்ப எத எல்லாம் கேட்டாலும் வாங்கி குடுக்காம, அந்த பொருளோட மதிப்பு தெரிஞ்சு அத வாங்கி குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கணும்னா ஒரு தந்தை கண்டிப்புடன் தான் இருக்கணும். அப்படின்றத பார்கவ் வலியுறுத்திட்டு போனாங்க. இப்ப அடுத்து நம்ம கூட இதுக்கு பதில் சொல்ல வராங்க கிஷன் அவர்கள். நம்மளுடைய 2வது பேச்சாளர். இவங்களும் வந்து நெறைய இப்ப வந்து பேசிட்டு வராங்க. நெறைய இறைத்தொண்டு உழவார பணின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து ரொம்ப நல்லா செய்யக்கூடிய இந்த வயசுல நம்ம சிங்கப்பூர்ல செய்யக்கூடிய ஒரு பையன். அவங்க வந்து இப்போ இன்னைக்கு பேச வராங்க. என்ன பேசுறாங்க? அன்புடன் ஒரு தந்தை அன்புடன் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்ல வராங்க. அப்ப நீங்க அவங்க சொல்றத கேளுங்க. வாங்க கிஷன். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நேரத்திலே அனைவருடன் பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நான் தேர்ந்தெடுக்கும் தலைப்பு வந்து "தந்தை அன்பாக இருக்க வேண்டும்" என்பதுதான். இப்பொழுது நான் எனது திருக்குறளோடு ஆரம்பித்துக் கொள்கிறேன். "அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வான்பார்க்கண் வற்றல் மறந்தழிறத் தற்று." அதாவது அகத்திலே அன்பில்லா உயிர் வாழ்க்கை என்பது ரொம்பவே கடுமையான ஒரு பாறையிலும், வெப்பத்திலும் மரம் துளிர் வைப்பது போன்ற ஒரு விஷயமாகும். அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு செடியை போன்றது. அன்பு என்கின்ற அந்த உரத்தை கொண்டுதான் அந்த செடியை நன்றாக வளர இயலும். அதான் நான் கருதுகிறேன். இது குறித்து வந்து ஆ 4 அங்கங்கள் உண்டு. ஏன் அன்புடன் இருக்க வேண்டும்? முதலாவது வந்து ஒழுக்கம். 2வது வந்து அந்த பிள்ளைக்கும், பெற்றோருக்கும், தந்தைக்கும் இடையே அந்த தொடர்பு. 3வது மனநலம். 4வது நீண்ட கால விளைவு. இப்பொழுது நான் ஒழுக்கத்துடன் ஆரம்பித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பார்கவ் சொல்லியிருந்தார், ஆ எனது தந்தை கண்டிப்புடன் இருந்தால் தான் அந்த குழந்தை ஒழுக்கத்துடன் இருக்கும். ஆனால் நான் அந்த கருத்தை ஆமோதிக்கிறேன். ஏனென்றால், கண்டிப்புடன் இருந்தால் இந்த குழந்தையோட மனசுல வந்து, நாங்க இந்த தப்பு செஞ்சா தண்டனை வரும். ஆனால் ஏன் இந்த தவறு செய்யக்கூடாது என்ற அந்த கருத்து அந்த குழந்தைக்கு புரியாது. அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு பயத்திலே தான் அந்த தவறை செய்யாது. ஆனால் ஆ அந்த தந்தை அங்கே இல்லாத அந்த சமயத்துல வந்து அந்த குழந்தை அந்த தவறை செய்ய தயங்காது. அதுக்கு மாறாக அன்புடன் அந்த தந்தை இருந்தால், அந்த குழந்தைக்கு புரியிற மாதிரி கற்றுக் கொடுப்பார் அந்த தந்தை. ஏன் நீங்கள் இந்த தவறை செய்யக்கூடாது? அது எப்படி மற்றவர்களை பாதிக்கும்? அது ஏன் அது தவறு? என்கின்ற அந்த விஷயம் அந்த குழந்தையின் ஆழ்மனதில் பதியும். அது வந்து மற்றவர்களின் மேல் அன்பும், அக்கறையும் கொண்ட ஒரு பிள்ளையாக வளரும். அது வந்து ஒரு ஒரு மனதோட வளரக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கும். அது எனது 1வது கருத்து. இப்பொழுது 2வது கருத்தாக வந்து கண்டிப்பை அ தொடர்பை பற்றி பேசப் போகிறேன். இப்பொழுது கண்டிப்பாக இருக்கிற ஒரு தந்தையிடம் வந்து அந்த தொடர்பு ரொம்ப ஒரு பக்கமாக இருக்கும். நான் கூறுவது தான் சரி என்கின்ற அந்த அணுகுமுறை வந்து அந்த குழந்தையை ஒரு மௌனமாக குழந்தையாக மாற்றிவிடும். அப்படி அந்த குழந்தையோட வாயில ஒரு கொழுக்கட்டை வச்ச மாதிரி. தந்தை மாத்திரம் பேசுவார். குழந்தை தந்தையிடம் எதுவுமே பகிர மாட்டார். பகிர அஞ்சப்படுவார். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட இளைய பருவத்தில ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா மாறிவிடும். ஏன்னா, இளைய பருவத்தில வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நண்பர்களோட பழக ஆரம்பிப்போம். ஆ அந்த சமயத்தில தான் இப்போ பார்கவ சொல்லியிருந்தாரு. நான் அத ஆக்சுவலி யோசிச்சு வச்சிருந்தேன். "தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை." அது வந்து அந்த தந்தையின் சொல் அந்த பிள்ளைக்கு போகணும்னா, இந்த பிள்ளை அந்த தந்தைகிட்ட கொஞ்சம் வெளிப்படையா பேசணும். "அப்பா நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இது சரியா? இது தவறா?" என்று அந்த பிள்ளை வந்து கேட்க தயங்கக்கூடாது. அப்படி அந்த தயக்கம் இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளை ஒரு வேளை அந்த அப்பா கிட்ட போய் பொய் சொல்லிருச்சுன்னா, அந்த அப்பாவால எப்படி அந்த பிள்ளைக்கு போய் அறிவுரை சொல்ல முடியும்? அதைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆ இது வந்து என்ன ஆகும்னா, அந்த குழந்தை வந்து அந்த அப்பா கிட்ட சொல்ல பயப்படும்போது, அது தன் தோழர்களிடம் போய் கேட்கலாம். இது வந்து இந்த பிள்ளைய ஒரு தவறான வழிமுறையில அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு மாறாக அன்புள்ள ஒரு தந்தை வந்து, அந்த தந்தைக்கும், அந்த பிள்ளைக்கும் அந்த தொடர்பு ரொம்ப இருபக்கமாக இருக்கும். 2 பேருமே வந்து ஆ அந்த உணர்ச்சி மதிப்பு இருக்கும். ஆ மாத்திரம் அவர்கள் வந்து எதுவும் மறைக்காமல் பேசுவார்கள் இருவருக்கிடையே. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தந்தையினுடைய நல்ல ஒரு அனுபவங்கள் அனைத்தும் அந்த பிள்ளையால கேட்க முடிகிறது. பிள்ளையும் சரியான ஒரு பாதையில செல்ல நல்ல ஒரு வாய்ப்புண்டு. மற்றும் குழந்தைகளின் மொழி, சிந்தனை, திறன் ஆகியவற்றை மேம்படும். நான் சொல்ல விரும்பும் 2ஆம் கருத்து.
இப்பொழுது நான் 3வது கருத்துக்கு செல்கிறேன். அது 3வது கருத்து என்னவென்றால், மனநலம். பொதுவாகவே வந்து ரொம்பவே கண்டிப்பாகவோ, சர்வாதிகாரத்தனமாகவோ இருக்கிற அறங்கள்ல வந்து வளரும் பிள்ளைகள் வந்து, ஆ உணர்வுகள அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பதற்றத்தோடவும், ஒரு பயத்தோடவும், ஒரு குற்ற உணர்ச்சியோடும் வளருவாங்க. இதனால என்ன பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை, சுயமரியாதை அனைத்தும் ரொம்பவே குறைவாக இருக்கும். இவர்கள் தான் ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் போன்ற மனநோய்களால் பாதிக்கப்படுவார்கள் எதிர்காலத்துல. ஆனால் வளர்க்கப்படுற பிள்ளைகள் என்ற வீட்ல வந்து மனதளவில் அந்த குழந்தைக்கும் ஒரு தைரியம் இருக்கும். தந்தை சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தையோட மென்டல் ஸ்டேட்ட நல்லா வச்சிருப்பாரு. அந்த குழந்தை ஒரு தவறு செஞ்சா கூட, நம்மளோட தந்தை நம்மள புரிஞ்சுட்டு நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவார். ஆனால் நம்மளை ஆ தண்டிக்க மாட்டார், நம்மள அடிக்க மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்கும். இதனால் தன்னம்பிக்கை அதிகம். குழந்தையும் வந்து நல்லதொரு மன வலிமையோட இருக்கும். நல்லதொரு மனிதராக திகழும். எனது கடைசி கருத்து நீண்ட கால விளைவு. இப்பொழுது கண்டிப்பாக இருக்கிற ஒரு வளர்ப்பில வளர பிள்ளைகள் வந்து மனதளவுல நிறைய பூட்டி வச்ச உணர்வுகள், வெளிப்படையாக பேசத் தெரியாத பெரியவங்களா வளருவாங்க. நல்ல உறவுகளை எப்படி உருவாக்குவது? இதெல்லாம் அவங்களுக்கு வடிவாக புரியாது. ஆ சிலர் வந்து தங்க பெற்றோர்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அவங்க வளர்ந்த அப்புறமா. ஏன்னா ரொம்ப அந்த ஒரு சர்வாதிகாரத்தனமான அந்த ஐயோ! அந்த ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும். இதுக்கு பதிலாக அன்பால் வளர்க்கப்படுற பிள்ளைகள் வந்து ஆ வயசான அப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து நல்ல பொறுப்பான, சுயமாக ஒரு முடிவ எப்படி எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். அது மட்டுமல்லாமல், அவர்கள் சமூகத்தில் நல்ல உறவுகளை எப்படி உருவாக்குறது, எப்படி நல்லா சுயமாக சிந்திக்கிறது, உணர்ச்சி வசப்படாம நல்ல ஒரு மன வலிமையோட அவங்க திகழ்வாங்க. இதான் என்னோட கருத்து. ஆகையினால சுருக்கமா சொல்லப்போனா, ஆ அன்பு என்பது கண்டிப்பாக எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய விஷயம். இந்த பிடிச்சு பிள்ளைகள வளர்க்குறது அதெல்லாம் பழசோட விஷயம். அதெல்லாம் நாங்க சுத்தமா விட்டுருக்கோம். அதான் என்னோட கருத்து. பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. சிறப்பு கிஷன். ரொம்ப அருமையா உங்களோட கருத்த, ஒரு தந்தை எப்படி அன்போடு இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. அதாவது கண்டிப்போட இருந்தா அப்படின்னா, அந்த அங்க அந்த மாரி கண்டிப்பா இருக்கிறவங்க வந்து குற்ற உணர்ச்சியோட வளருவாங்க. 2வது அவங்களால வந்து நெறைய வந்து ஓப்பன் அப் ஆக முடியாது அப்படின்றத சொன்னீங்க. பூட்டி பூட்டி வச்சிருக்கிறதுனால, அவங்களோட மனசு இறுக்கமாவே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அம் ரொம்ப நல்ல கருத்து அது. ஒரு ஒரு சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது. நான் நான் சொல்றத நீ செய். நான் சொல்றத மட்டுமே செய் அப்படின்னு ஒரு தந்தை வந்து ஒரு அவ்ளோ இருக்கக்கூடாது. அன்போட சொன்னா குழந்தைங்க கேட்டுப்பாங்க. அப்படி அன்பு என்னும் உரத்த போட்டு வளர்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள், பிள்ளைகள் நாளைக்கு வந்து பெருசாகும் பொழுது ஒரு சுயமா எடுக்கக்கூடிய முடிவு அவங்களால முடியும். ஏன்னா வந்து ரொம்ப அப்படி கட்டுப்படுத்தி, கட்டுப்படுத்தி அவங்களால அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே ஒரு நிலைமையில தெரியாம போயிடும். அப்படின்றது தான் கிஷன் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. இப்ப அண்மையில வந்து நமக்கு அந்த அந்த பைசன் படம் இல்லையா? காலமடன். அப்ப அதுல வந்து விக்ரம், அந்த துருவ் அவங்களோட அ நட்பு வந்து நம்ம நெறையா அ காணொளிகள்ல நெறைய நம்ம அ சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேர்காணல் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம். எப்படி வந்து ஒரு அப்பா வந்து எப்படி நட்போட இருக்கணும். அவங்களுக்குள்ள நெறைய இது இருக்கும். அ அவர வந்து எப்ப பாரு எதையாவது பண்ண சொல்லுவாரு. இவ வந்து சாவடிக்காதப்பா அப்படின்லாம் மேடையிலேயே சொல்லுவாங்க. சோ ஒரு அப்பா வந்து அப்போ அந்த பையன் வந்து இதுக்கு உழைச்சோ பண்றப்போ, "நீ இந்த ஃபைட் பண்ணாத" அவங்க அப்பா சொல்லுவாரு. ஏன்னா, அ அது உன்னால முடியாது. எ அந்த ஒரு அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அன்பு, அந்த ஒரு இது தெரியும். அ நான் செய்ய முடியும், நீ செய்யக்கூடாதுன்னு. ஆனா, ஒரு ஸ்டேஜ் எப்படி வளர்த்ததுனால தான் அவரு வந்து துருவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "இந்த வந்து நான் தான் பண்ணணும்னு நெனச்சு இத முடிவு பண்ணேன். இந்த இந்த ஒரு நடிப்புக்கு வரணும் அப்படின்றத, நான் தான் இத நெனச்சு பண்ண ஒரு முடிவு." அப்படி ஒரு ஒரு ஒருவேளை அவங்க அப்பா அப்படி அன்பாவே கொண்டு வந்ததுனால, அவரு இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்றது புரிஞ்சது. ஏன்னா, அதுல அவங்க நெறைய வந்து சொல்லுவாரு அவரு. இந்த படம் வந்தது இல்லையா? அந்த கடைசி அந்த தெய்வ திருமகள் படம் வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு கிளைமாக்ஸ் சீன் என்னன்னு கேட்டா, இதான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அதுல வந்து அவங்க அப்பா இதா விட்டுட்டு போவாரு இல்லையா? அந்த மாதிரி அ அந்நியன் படத்துல இப்படி எல்லாம் வந்து ஒரு அப்பா மகனுக்குமான ஒரு உண்மையா ஒரு அன்பு, ஒரு நட்பு அதுல வந்து தெரியும். சோ, அப்ப இந்த மாதிரி ஒரு
ஒரு நல்ல ஒரு இப்ப குடுத்த ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹிட் குடுத்த ஒரு படத்துல இருந்து வந்தவர். என்னோட அப்பா வந்து எனக்கு அன்புடன் இருந்ததுனால, கொண்டு வந்ததுனால, என்னால சுயமாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்றத சொன்னாங்க. அததான் வந்து கிஷனும் சொல்றாங்க. இப்படி வந்து அன்போட இருந்தா, ஆ குழந்தை பிள்ளைகள் வந்து மகனுகிட்ட பொதுவா அப்பா, மகன் கிட்ட தான் நெறைய இதா இருக்கும். அப்பா அப்படியும் இருக்க முடியும் அப்படின்றது இவங்களோடதுல தெரிய வந்தது. இப்போ நம்ம 3வது பேச்சாளர்களுக்கு போயிரலாம். 3வது பேச்சாளர் ஸ்வேதா அவங்க. இவங்க நெறைய நல்லா சின்ன வயசுல இருந்தே பட்டிமன்றம் பேசிக்கிட்டே வராங்க. அவ்ளோ நல்லா பேசக்கூடிய ஒரு மாணவி. நல்லா தொடர்ந்து அவங்க இன்னும் நெறைய மேடைகள் பார்க்கணும்னு சொல்லி கூப்ட்டு, அவங்களுக்கு வந்து இப்போ தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்த பத்தி பேச வராங்க. வாங்க ஸ்வேதா. நன்றி ஆசிரியர். அன்னை தமிழுக்கும் டைம் ஃபார் ஆல் அமைப்பின் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நடுவர் திருமதி அனுராதா அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தை ரசித்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது சக பேச்சாளர் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டுமா, அன்புடன் இருக்க வேண்டுமா? இன்றைய காலகட்டத்துல ஒருவரது மனநல ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வு அதிகரித்து இருப்பதாலும், மனநல ஆரோக்கியத்தை பற்றி நாம் அனைவரும் இப்போது பரவலா பேசுறதுனாலையும் தந்தை அன்பாதான் பிள்ளைய வளர்க்கணும்னு நாமெல்லாம் சொல்லலாம். அன்பா, செல்லமா, திட்டாம வளர்க்கிறது அந்த நேரத்துல வேணா நல்லா இருக்கும். ஆனா ஒரு குழந்தை இந்த உலகத்தில் உள்ள சவால்களை கையாள கத்துக்கிறதே ஒரு கண்டிப்பான தந்தையிடம் தானே. அன்பா கூட இதெல்லாம் கற்றுத்தரலாமேன்னு நம்ம நண்பர் கிருஷ்ணன் கேட்டாரு. நிச்சயமா. ஆனா அந்த குழந்தைக்கு நான் என்ன செஞ்சாலும் அப்பா திட்டவே மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படிங்க அந்த குழந்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்கும்? ஒழுக்கம் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு அத்தியாவசியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தாங்க ஒரு குழந்தைய வாழ்க்கையில நல்வழிப்படுத்த முடியும். அதனால சில நேரங்கள்ல தந்தை கண்டிச்சுதான் நல்வழிப்படுத்தணும். பயிர்களை சுத்தி இருக்கிற களையை எடுத்தாதானே பயிர்கள் நல்லா வளரும். அதே போலதாங்க கண்டிக்கிறது களை எடுக்கிறது மாதிரி. இன்றைய காலகட்டத்துல சமூக ஊடகங்களோட செல்வாக்கு இளைஞர்களுக்கு இடையே அதிகரித்து கொண்டே வருகிறது. அதற்கு அடிமையாகி கொண்டு வரும் குழந்தைகளுக்கு சரி எது தவறுது என்ற வேறுபாடு பற்றிய புரிதலும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனாலதான் இளைஞர்களுக்கிடையே நாம் அதிகமாக மது பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், ஏன் போதை பொருள் புழக்கத்தை கூட பரவலா பாக்குறோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா தந்தை கண்டிப்போட தானே இருக்கணும். இப்போ நாம புகைப்பிடிக்க கூடாத இடத்துல போய் புகைப்பிடிச்சா என்ன ஆகும்? அரசாங்கம் அபராதம் விதிக்கும். யோசிச்சு பாருங்க, சிங்கப்பூர் அரசாங்கம் அன்பா புகைப்பிடிக்கிறவர்கிட்ட போயிட்டு எப்பா இங்கெல்லாம் புகைப்பிடிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா குற்றத்தோட எண்ணிக்கை குறையவா போகுது? நீங்களே சொல்லுங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு நமக்கு எப்போ தோணும்? கண்டிப்போடு இருக்கும் போது தானே. இன்றைய இளைஞர்களோட முன்னேற்றம் தாங்க நாட்டோட முன்னேற்றம். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு சிறிய நாடாக இருந்து எந்த ஒரு இயற்கை வளங்களும் இல்லாம இன்று உலகத்தர நாடாக சிங்கப்பூர் திகழ்துன்னா அதற்கு அக்கால இளைஞர்கள் ஒழுக்கத்தோட இருந்ததுதான காரணம். பிள்ளைகள் ஒழுக்கத்தோட வளர்றது வீட்டுல இருந்து தொடங்க வேண்டும், தந்தையிடம் இருந்து தொடங்க வேண்டும். நிறைய செல்லம் கொடுத்து அன்போட வளர்க்கிறது முக்கியம்தான். ஆனா அப்படி செய்யறதுனால இக்கால பிள்ளைகளால தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. வாழ்க்கையோட யதார்த்தம் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதல்ல என்பதை கண்டிப்பான தந்தையினால் மட்டுமே காட்ட முடியும். கண்டிப்பான தந்தை தான் நாம தவறான ஒன்றை செய்யும் போது அதற்கான விளைவுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துறாரு. கண்டிப்புடன் இருப்பது என்றால் கத்துவது, அடிப்பது அல்ல. தவறு செஞ்சா அதற்கான விளைவுகளை பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுறதுதான் கண்டிப்பு. முறையாக கண்டிக்கும் போது, எடுத்துரைக்கும் போது தன்னுடைய செயல்களுடைய விளைவுகளை பற்றி அந்த குழந்தை புரிஞ்சு கொள்ளும். எல்லாவற்றையும் அன்போட சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. அன்பு ஜெயிக்கும்னு நம்புறியான்னு மட்டும் கேட்டா பத்தாது. அன்பு, பாசம்லாம் தாய்ப்பால் மாதிரி அத்தியாவசியம். ஆனா குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா தாய்ப்பாலை நிறுத்த சொல்லிட்டு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து தான் கண்டிப்பு. குழந்தை மறுபடியும் ஆரோக்கியமா ஆகுறதுக்கு மருந்து தானே உதவுது. அன்பு, பாசம்லாம் இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா கண்டிக்கிறது கூட அன்போட வெளிப்பாடு தானே. முறையா ஒரு குழந்தைகிட்ட தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாம கண்டிச்சா அவங்களோட மனநல ஆரோக்கியம் ஏன் பாதிக்கப்பட போகுது? பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார்.
அதாவது ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலையற்ற நல்வாழ்க்கை வாழ்வார். அதனால ஒரு பிள்ளை ஒழுக்கத்தை சரியாக கடைபிடிக்க தந்தை கண்டிப்போட தான் இருக்கணும். இப்போ நாம ஒரு சிலைய செதுக்குறோம், ஒளிப்பட்டா சிலைக்கு வலிக்கும்னு மெதுவா நம்ம பார்த்து செதுக்குனா சிலை எப்படிங்க உருவாகும்? பார்த்து ஏன்னா பிள்ளைக்கு வலிக்க போகுதுன்னு இல்லாம தேவையான நேரங்களில் தந்தை கண்டிப்போட தாங்க வளர்க்கணும். பட்டை தீட்ட தாங்க வைரம் மின்னும். அதனால தந்தை அன்போடு இருக்க வேண்டும். அப்போதான் அந்த பிள்ளை வைரமா வெளியே தெரியும். அன்போடு இருந்தாலும் எந்த நேரத்தில் கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு தந்தை கண்டிப்போடு தான் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று கூறி இப்பொன்னான வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஸ்வேதா, ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்களை எல்லாம் நீங்க எடுத்து வச்சீங்க. அன்பா இருந்தா அப்பதான் நல்லா இருக்கும், ஆனா கண்டிப்பா இருந்தா எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப வந்து புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் ப்ளீஸ் யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல நீங்க கண்டிப்பா அதுக்குரிய நீங்க பண்ணக்கூடாது, டோன்ட் ஸ்மோக் அப்படின்னுட்டு. இப்ப இவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. இப்ப நம்ம வந்து தேர்வு அப்போ வந்து மாணவர்கள்ட்ட வந்துட்டு டைம் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சோம் அப்படின்னா இது பண்ணாங்க. அதையே வந்து நம்ம எந்த ஒரு டோன்ல சொன்னோம், அப்பதான் வந்து கிளாஸ்ல போயிட்டு நம்ம ப்ளீஸ் பேசாதீங்கன்னு யாராவது கேட்பலாம். ப்ளீஸ் டோன்ட் டாக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கண்டிப்போட அந்த வார்த்தைகள் வந்து இருக்கணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதாவது ஒரு ஒழுக்கம், அப்பதான் ஒழுக்கம் வரும் அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க. பட்டை தீட்டதான் வைரம். அப்ப அந்த கண்டிப்பா இருக்கதான் அந்த குழந்தைங்க ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க. இப்போ நிறைய சமூக ஊடகங்கள் பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப நிறைய பேரு இந்த வயதுக்கு அப்புறம் தான் சமூக ஊடகங்கள்ல இருக்கணும் அப்படின்றது இருந்தா கூட எத்தனை பேர் வந்துட்டு நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல இருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த வயது கிடையாது அப்படின்னு, ஆனா கூட இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நிறைய சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறது வந்து வீட்டுல தந்தைகள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது. இந்த இப்போ வந்து நிறைய வெப் வருது, சொன்னாது அப்படின்றத வந்துட்டு எல்லா பள்ளியிலையும் எல்லா மாணவர்களுக்கும் சொல்றாங்க. ஆனாலும் அது எப்படி வருது, எப்படி பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு தெரியல. அது இருந்துட்டே தான் இருக்குது. இப்ப அதையெல்லாமே வந்து வீட்டுல இருக்க தந்தை வந்து இந்த சமயத்துல இந்த வயசுல இதை செய்யக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் வலியுறுத்தாங்க. குறிப்பா தந்தை வந்து அது நிறைய இப்ப சொல்றத நம்ம கேட்கிறோம். சமூக ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி புகைப்பிடிக்க கூடாது, இந்த மாதிரி மதுபானம் மறந்துக்கூடாது அப்படின்னு வந்து வீட்டுல பெற்றோர்களும் குறிப்பா தந்தையும் வந்துட்டு அந்த பொறுப்புடன் அந்த கண்டிப்புடன் இருந்தாதான் பசங்க கேட்பாங்க. நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்றதுதான் ஸ்வேதாவோட கருத்து அப்படின்றத சொல்லிட்டு, இப்ப நம்ம அடுத்து 4வது பேச்சாளர் அன்புடன் ஒரு தந்தை அன்புடன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இவங்க இலக்கியா. இப்போ மாணவர்கள் வந்து தமிழ் எடுத்து படிக்கிறது குறைவு. அப்போ இவங்க வந்து படிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் பெருமை. இப்போ இவங்க தந்தை வந்து அன்புடன் இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பேச வராங்க. வாங்க இலக்கியா. மாண்புமிகு நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய பேச்சாளர்களே, இந்த இணைய பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டுமா அல்லது அன்புடன் இருக்க வேண்டுமா என்ற தலைப்பில் தந்தை அன்புடன் தான் இருக்க வேண்டும் என்று நான் அடிச்சு சொல்றேங்க. தந்தை என்பவரே குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அடையாளமாக விளங்குகிறார். ஆனா தந்தை குடும்பத்தின் பொறுப்பை சுமப்பவர் மட்டுமல்ல, குழந்தைகளின் மனப்பாங்கையும் குணநலன்களையும் உருவாக்கும் ஒரு முக்கியமான மனிதர். ஒரு குழந்தை தன்னை, சமுதாயத்தை மற்றும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் முதலிடம் குடும்பம் தானேங்க. அப்போ அந்த குடும்ப தந்தையின் அணுகுமுறைதான் குழந்தையின் உணர்ச்சியில், எண்ணத்தில், பிற்காலத்து செயல்பாட்டில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல குடும்பங்களில் தந்தை என்றால் கண்டிப்பு, தந்தை என்றால் கட்டளை, தந்தை என்றால் பயம். குழந்தைகள் தவறு செய்தால் கண்டிப்பாக பேச வேண்டும், குரல் உயர்த்த வேண்டும், சில நேரங்களில் பயமுறுத்த வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனா இந்த அணுகுமுறை குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகிறதா என்பதை நான் தான் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்ப
இப்ப ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்ட மனநல ஆய்வின்படி அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங், அதாவது அன்பாக வளர்க்கப்படும் குழந்தைகளில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமானவர்களுக்கு உயர்ந்த தன்னம்பிக்கை மற்றும் நல்ல மனநலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனா அதே நேரத்துல அத்தாரிட்டேரியன், அதாவது கண்டிப்பாக வளர்ந்த குழந்தைகளில் கவலை, பயம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவு அதிகமாக இருப்பதாக அந்த ஆய்வு கூறுகிறது. புள்ளி விவரமே சொல்லிட்டேங்க, அப்புறம் எதிரணி நீங்க எங்க பக்கம் வரமாட்டாங்க எனக்கு தெரியல. இதுல இருந்து அப்பாக்களின் கண்டிப்பான அணுகுமுறை குழந்தையை தற்காலிகமாக நெறிப்படுத்தலாமே தவிர முழுமையாக நீண்ட கால ஒழுக்கத்தை உருவாக்க முடியாது. தந்தையின் முன்னிலையில் குழந்தை அமைதியா இருக்கலாம், சொல்லி எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா அந்த நடத்தை உண்மையான ஒழுக்கமா அல்லது பயத்தால் ஏற்பட்ட அடக்கமா என்பதை தாங்க எதிரணி கவனிக்க வேண்டிய ஒன்று. பயத்தில் வளர்ந்த குழந்தைகள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் தங்கள் தவறுகளை மறைக்கவும் பிடிப்படாமல் இருக்கவும் தான் கற்றுக்கொள்கிறார்களே தவிர அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்பாக்கள் கண்டிப்பாக இருந்தா குழந்தையின் மனநலம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நட்பு என்னும் நாடா சிறப்பு என்ற திருக்குறள் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கும் அன்புதான் பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். இந்த அன்பு அனைவரிடம் நட்பு கொள்ள உதவும். அதனால் அன்பு குடும்பத்திலிருந்து, அதாவது தந்தையிடம் தான் உருவாக்க வேண்டும். அன்பான தந்தை என்றால் எல்லாவற்றையும் அனுமதிப்பவர்கள். அன்பு என்பது கட்டுப்பாடுகளே இல்லாத சுதந்திரம் அல்ல. அன்பான தந்தையும் எல்லைகள் வைப்பார், தவறுகளை சுட்டி காட்டுவார், தேவையான போது கண்டிப்பாக பேசுவார். ஆனால் அந்த கண்டிப்பில் அவமானம் இருக்காது, பயமுறுத்தல் இருக்காது. தவறை மட்டும் திருத்துவதே நோக்கமாக வைத்திருப்பார். எதிரணி என்ன சொன்னீங்கன்னா, ஒழுக்கமா இருக்கணும்னா கண்டிப்பா தான் இருக்கணும்னு சொன்னீங்க. கண்டிப்பா அப்பாவாக இருந்தா ஒழுக்கத்தை நிலைநாட்டலாம் என்று நினைக்கிறீங்க பலர். ஆனால் உண்மையில் ஒழுக்கம் என்பது புரிதலிருந்து உருவாகும் ஒரு பண்பு. என்ன சொன்ன? புரிதலிருந்து உருவாகும் ஒரு பண்பு. ஸ்மோக்கிங், வேப்பிங் இப்படி எல்லாம் ஸ்வேதா அவர்கள் சொன்னீங்க. ஆனா கண்டிப்பான அப்பா இதை செய்யாதேன்னு சொல்றப்போதான் அதுதான் பிள்ளைகள் அந்த தவறான செயலை செய்ய தூண்டுவாங்க. ஆனா கண்டிப்பான அப்பாக்கள் இந்த காலத்து ஜென்ஜிக்கலாம் பொருந்தாதுங்க. என் முதல் பேச்சாளர் சொன்னது போல தந்தை இந்த செயல் சரி, இந்த செயல் தவறு, இதை செய்யாதே என்று கட்டளையிட்டா இடாம அதற்கு பதிலா ஏன் ஒரு செயல் தவறு, ஏன் சரி என்பது அன்பாக புரியும்படி பொறுமையாக விளக்கும் போதுதான் குழந்தை அதை புரிந்து கொண்டு அதனை செய்வாங்க. இதுவே உண்மையான ஒழுக்கம். அன்றாட நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சியில இருந்து ஒரு குட்டி எடுத்துக்காட்டு சொல்றீங்க. இப்ப நம்ம பள்ளியில இருந்து முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அப்பா வர்றாரு. கண்டிப்பான அப்பா இருந்தா ஐயோ அப்பா வந்துட்டாரு, தொலைக்காட்சியை நிறுத்திட்டு உடனே அறைக்கு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இதுவே அன்பான அப்பாவா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்பா அந்த பிறகு எப்படிப்பா நாள் எப்படி போச்சு, பள்ளியில எப்படி போச்சு அப்படின்னு அப்பாவும் கேட்பாரு, அந்த பிள்ளைங்களும் கேட்பாங்க. அன்பு கொடுக்க கொடுக்கதாங்க வளரும். அதனால அன்பான அப்பாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு இன்னும் நெருக்கமாகும். ஆனா இதுவே கடுமையான அப்பாக்களுக்கு அடியில் இது நடக்காது. சரி, இப்ப ஒரு படத்தையும் உதாரணமா எடுத்துப்போம். தெரி படம், அது நம்ம ஒரு ஆக்ஷன் பேக் படமா தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அது உண்மையாலுமே ஒரு தந்தை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அந்த படத்துல குழந்தை ரொம்ப சுட்டியா இருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட குழந்தைய விஜய் அவர்கள் அவங்கள கண்டிப்பா வைத்திருக்க மாட்டாரு. குழந்தைய அவங்களாவே இருக்க விட்டுருப்பாரு. அதோட குழந்தை ஒரு கற்றல் பயணம் போகிற சீன் ஒண்ணு இருக்கும். அதுல அவர் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. குழந்தைகிட்ட பாதுகாப்பா எப்படி எல்லாம் இருக்கணும் அறிவுரை சொல்லுவாரு தவிர கண்டிப்பா இருக்க மாட்டாரு. நீங்க அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த குழந்தை அப்பா கிட்ட கவலை, மகிழ்ச்சி, பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்க அப்பா கண்டிப்பா இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை நடக்கிற பல விஷயத்த சொல்லுவீங்களா? நடக்கிற பாதி விஷயத்த அப்படியே முழுகிட மாட்டீங்க. இதுல இருந்துதான் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அப்பாக்கள் அன்பான முறையில வளர்ற பிள்ளைங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என் அப்பா இருக்காருப்பா அப்படின்ற தைரியத்துல சிறப்பா வளருவாங்க. நிறைய பிள்ளைகளோட அப்பா கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஐயோ எப்படி அப்பா கிட்ட மறைக்கிறது அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர, பிரச்சனை வந்துச்சா சரி பரவாயில்ல முதல்ல அப்பா கிட்ட சொல்லுவோம், நமக்கு தீர்வும் அன்பும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க. தவறு செய்தாலும் நம்ம அப்பா இருக்காரு, புரிந்து கொள்வாரு, வழி காட்டுவாரு என்று நம்ம நம்பிக்கை குழந்தைகளுக்கு அன்பான அப்பாக்கள் கிட்டதான் வரும். இந்த நம்பிக்கையை தான் குழந்தை உண்மைய பேசுவாங்க, பொறுப்பா நடந்து கொள்வாங்க. ஆனா இது கடுமையான அப்பாக்களுக்கு இடையே நடக்காது. உதாரணத்துக்கு காந்தியடிகள், அன்னை தெரசா போன்றவர்கள் அன்பை ஆயுதமா எடுத்து எத்தனை சாதனைகள், மாற்றங்கள் செய்திருக்காங்க.
அவங்களே அப்படி செய்யும்போது, அப்படி இருக்க நம்ம அப்பாக்கள் அன்பை கொண்டு தங்கள் குழந்தையை சிறப்பா வளர வைக்க முடியாதா? அப்புறம் ஏங்க கண்டிப்பு, கட்டுப்பாடுன்னு எதுவும் என்னை புடிச்சு நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அன்பால் எல்லாத்தையும் வெல்லும்போது, நம்ம ஏன் கண்டிப்பு வைத்திருக்கிறோம்? உங்க அனைவருக்கும் புரியுற மாரி நான் சொல்றேன். அன்பாக இருந்தாலும், கண்டிப்பாக இருந்தாலும், நம்ம அப்பாக்கள் அன்பாக இருந்தாலும், கண்டிப்பா இருந்தாலும், அப்பாக்கள் நினைப்பதெல்லாம் ஒண்ணுதாங்க. குழந்தை நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறி சிறப்பா வளரணும். ஆனா, பயத்துல வளர்ற குழந்தை, அதாவது கண்டிப்பா இருக்கிற குழந்தை அப்போ தவறு செய்தா, செய்யாத மாதிரி நடிக்க கற்றுக்கொள்றாங்க. ஆனா, அன்புல வளர்ற குழந்தை தான் தவறு செய்தாலும், அதை திருத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொள்றாங்க. அதனாலதாங்க குழந்தை நல்ல மனிதனாக வளரணும்னா, அப்பா கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்பா அன்பா தான் இருக்கணும்னு நான் மீண்டும் வலியுறுத்துறேன். இன்னும் எதிர எனக்கு புரியலன்னா பரவாயில்ல. என் 3ஆம் 4ஆம் பேச்சாளர் இதை இன்னும் வலியுறுத்துவாங்க. அப்படி சொல்லி குரல் போராட அமைப்பின் புத்தாண்டு பட்டிமன்றத்திற்கு பேச கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் இலக்கியா. நன்றி, வணக்கம். சிறப்பு இலக்கியா. ரொம்ப அருமையான உரை. ஏன்னா இவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க கிட்ட கேட்டோம். இருந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்ல கேட்டாலும் அவ்வளோ அழகா வந்து தயார் செஞ்சு கொண்டு வந்து படிச்சுட்டாங்க. ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்கள் எடுத்து வச்சீங்க. ரொம்ப சிறப்பு இலக்கியா. இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்பா இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்பு கொடுக்க கொடுக்க வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தா, அப்பா வந்தோனே அப்படியே நைஸா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே எல்லாரும் போய் படிக்க போயிருவாங்க. அப்படின்னா நெறைய வீடுகள்ல நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயத்த தான் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அன்பு வந்து அன்பா காந்தியடிகள், அன்னை தெரசா அவங்கள எல்லாமே நெறையா வந்து அவங்க உதாரணம் சொன்னாங்க. அன்பா இருந்ததுனால எவ்வளவு விஷயங்கள சாதிச்சு காட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திரிப்படம் அதெல்லாம் வந்து ஒரு தந்தை எவ்வளவு அன்பா இருக்காரு, இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ அண்மையில வந்த அந்த டிராகன் மூவில கூட ஒரு தந்தை வந்து அன்பா இருக்கிறதுல அ அந்த அந்த பையன் வந்து எப்படிலாம் தவறு செய்றான் அப்படின்றதையும், திருப்பி வந்து தான் தவற எப்படி தந்தையோட அந்த அளவு கடந்த அன்புல எப்படி தன்னோட வந்து தன்னோட குற்ற உணர்ச்சிய அவன் வந்து உணர்ந்து எப்படி அவன் சரியாரான்றது மாதிரியும் அதுல காட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தந்தை வந்து அன்புடன் இருந்தா, பயப்படுற மாதிரி இருக்க நடிக்க மாட்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல குழந்தையா வருவாங்க அப்படின்றது தான் நம்ம இலக்கியாவோட கருத்து. சிறப்பு. அடுத்து நம்ம 5வது பேச்சாளர் ஆகாஷ் அவங்க. இவங்க வந்து பொறியியல் படிச்சுட்டு இருந்தாலும் என்டியூல இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் அவ்வப்பொழுது வந்து நம்மளோட பேசுறாங்க. அவங்களோட தமிழ் பணிக்கு நம்ம வந்து பாராட்ட தெரிவிச்சு இப்படி தொடர்ந்து பேசணும்னு சொல்லி அவங்களை வந்து கூப்பிடலாம். வாங்க ஆகாஷ் இப்போ. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு எல்லாருக்குமே சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். முதல்ல நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா பிள்ளை உறவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு உறவு அப்படின்னு பேசிட்டு என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் இது. தசரதன் வந்து தன்னுடைய மகனான ராமன் கிட்ட நீங்க வந்து வனவாசம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத வந்து மிக துயரத்தோட வந்து தசரதன் சொல்றாரு. அத கம்பர் வந்து எப்படி அழகா அதை வர்ணிச்சிருக்கிறாரு அப்படின்னா, கம்ப நெடுங்கலி யானை அன்ன மன்னன் வெம்பி விழுந்து எழும் விம்மல் கண்டு வெய்துற்று உம்பர் நடுங்கினர் ஊழி பேர்வது ஒத்தது அன்பன்ன கண்ணவள் உள் கண்ணவள் உள்ளம் அன்னதேயாள். அதாவது தசரதன் அவ்வளவு பெரிய ராஜா. அவர் வந்து தன்னுடைய மகன் கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் வந்து எந்த அளவுக்கு துயரம் அடைகிறார் அப்படின்னா, தேவர்களே கண்டு அதை வந்து அஞ்சும் அளவிற்கு அவர் வந்து துயரம் கொள்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வழியை வந்து கம்பர் உணர்வு பூர்வமாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். இப்ப நான் ஏன் இந்த இடத்துல வந்து சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்கோட ஒப்பிடும் பல விஷயங்கள் வந்து பல கருத்துக்கள் பேசப்படுகின்றது. ஆனா கண்டிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து பிள்ளை வளர்ப்புல முக்கியமான ஒரு அம்சமா இருக்கத்தான் செய்கிறது. இப்போ அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்க்கும் கண்டிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கண்டிப்புல நீங்கள் சில வரையறைகளை நீங்கள் வகுத்தாக வேண்டும்.
பிள்ளை வளர்ப்புல வந்து அன்பு காட்டலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அன்பு மட்டுமே காட்டிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பை வந்து சொல்லி தர வேண்டும். நீங்க மற்ற உறவுகளுக்கும் அந்த அப்பா அப்படிங்கிற உறவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏன்னா வந்து நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. ஏன் தாத்தா, பாட்டி கூட இருக்காங்க. எத்தனையோ உறவுகள் இருக்காங்க. ஆனா அந்த உறவுகளையும், அப்பா அப்படிங்கிற அந்த உறவையும் வேறுபடுத்தும் விஷயம் யாதெனில், அது கண்டிப்பு தான். வந்து அந்த ஃபாதர்ஸ் நெட்வொர்க் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. பிள்ளைகளுடைய வாழ்வுகளை முன்னேற்றுவதற்காக ஒரு ஃபாதர் ஃபிகர்ஸ் அட் ஃபாதர் பேரண்டிங்க பத்தி இந்த அமைப்பு அமைப்புகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த அமைப்பு வந்து அவங்களுடைய அவங்களுடைய எழுத்துக்கள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உயிரியல் ரீதியாக அம்மாக்களும், அப்பாக்களும் எப்படி செயல்படுவார்கள்? நான் வந்து உயிரியல் ரீதியா பேசுறேன். இப்ப அம்மாக்கள் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், அந்த பிள்ளையுடைய அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள்ல வந்து அம்மாக்கள் கை தேர்ந்தவர்களாகவும், அப்பாக்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வந்து எப்படி வந்து அ எப்படி வந்து பிரச்சனைகளை சரி செய்வது, எப்படி திட்டமிடுறது, எப்படி வாழ்வது, தன்னம்பிக்கையுடன் வாழ்வது எப்படி அப்படிங்கிற இந்த விஷயங்கள வந்து இந்த விஷயங்கள வந்து சொல்றாங்க. இந்த அத்தனை விஷயங்களையும் வந்து அன்பால கத்துக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எங்க வாதம் இல்ல. ஆனா இந்த விஷயங்கள நீங்க பிள்ளைகள் கிட்ட சரிவர நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்புடன் வந்து ஓரளவாவது இருந்துத்தானே ஆக வேண்டும். இப்போ நீங்க உங்க வீட்ல வந்து ஒரு பிள்ளை வந்து அடம் பிடிக்குது. வந்து அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்க. எதற்கெடுத்தாலும் வந்து ஒரு சிறு பிள்ளை. அப்படின்னா ஒரு 3 அல்லது 4 வயது பிள்ளை. அதுக்கு வந்து நீங்க அன்பா சொன்னீங்க அப்படின்னா, புரிய போறதில்ல. அதோடைய அந்த 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 உண்மை தன்மை அவர்களுக்கு புரிய போவதில்லை. வந்து ஏன் நீங்க அன்பா சொல்றது மூலமா. அங்க நீங்க கொஞ்சம் நீங்க வந்து கண்டிப்பு காட்டுனா மட்டும் தான் சில விஷயங்கள்ல வந்து பிள்ளைகள் மத்தியில நீங்க ஆழமா வந்து விதைக்க முடியும். அதாவது நாங்கள் வந்து பெரிய அளவில் நாங்க வந்து கண்டிப்பு அப்படின்னு சொன்னோனே வந்து உடனே பயந்துகிட்டு போற அளவுக்கு அப்படி நாங்க சொல்ல வரல. பிள்ளை வளர்ப்பில் கண்டிப்பு அப்படிங்கிறது சிறிய அளவில் அளவிலாவது கண்டிப்பாக தேவை. எல்லா உறவுகள் கிட்ட இருந்தும் அன்பு அப்படிங்கிறது இயல்பாக வரும். ஆனால் அப்பா அப்படிங்கிற அந்த உறவில் மட்டும் தான் கண்டிப்பு கண்டிப்பு அப்படிங்கிறது மேலும் ஒரு படி மேலோங்கி இருக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல், ஆ ஒரு படத்த வந்து நான் பார்த்தேன். இந்த படம் எத்தன பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கூட தெரியல. காதல் கிசு கிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆ இந்த படம் பேர் தெரியல அப்படின்னா, Instagram ரீல்ஸ்ல அந்த விவேக்கோடைய நகைச்சுவை வரும். "சார் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் தெரியல. வேற கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா சார்?" அப்படின்னு. அந்த படம் தான். அதுல வந்து கதாநாயகனுடைய அப்பாவா வந்து நடிகர் மணிவண்ணன் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் வந்து நட்பு வந்து அவங்க 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 கதாநாயகனும் அவருடைய அப்பாவும் கிட்டத்தட்ட தோழர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. கதாநாயகன் அவங்களுடைய கல்லூரியில நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து, அவங்க அப்பா கிட்ட வந்து வெளிப்படையாகவே சொல்லுவாங்க. ஏன் வந்து தான் செய்யற தப்ப கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஆனா ஒரு சம்பவம் வந்து நடக்கும். வந்து ஏதோ ஒரு தவறு வந்து நடக்கும். மணிவண்ணன் அந்த தந்தை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவர். அவர் வந்து பிள்ளைய போட்டு அடிக்கிறாரு வந்து கல்லூரியில. அத நான் சரின்னு சொல்லல. ஆனா நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா, அப்பாக்கள் அன்பு செலுத்தலாம். ஆனால் கண்டிக்க வேண்டிய அந்த நேரத்தில் கண்டிப்பை காட்ட வேண்டும். ஏன்னா, அந்த நேரத்துல அவர் கண்டிப்பை காட்டல அப்படின்னா, தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தின் மீது தனக்கு பயமே இல்லை புள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிலைநாட்டுற மாதிரி தானங்க வருது. இப்போ நாங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பு எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப அம்மா, அப்பா அப்படின்னா கண்டிப்பே இல்லாமல் அன்புடன் தான் இருப்பார்கள் அப்படின்னா, இப்போ சிறிய பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி வந்து அந்த நன்னெறிகளை வந்து நீங்க வந்து கற்றுக் கொடுப்பீங்க? வந்து நீங்க வந்து தொலைபேசியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி திருத்துவீங்க? அன்பால சொல்லுவீங்க. ஆமா. அன்பால ஒரு முறை நீங்க அன்பா சொல்லுவீங்க. 2வது முறை அன்பா சொல்வீங்க. 3வது முறை அன்பா சொல்வீங்க. இதுக்கு வந்து அந்த பிள்ளை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்னு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ, அங்க வந்து நீங்க கண்டிப்பை காட்ட வேண்டும். ஏன்னா, அந்த கண்டிப்பு காட்டுறது மூலமாக அந்த சிறிய
தவறினால் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நாளைக்கு ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. இப்ப வந்து சிங்கம் படத்துல 2 படத்துல வந்து வந்து வாத்தியார் கண்டிக்கிற ஒரு ஒரு படம் ஒரு காட்சி வரும். அதுல வந்து சூர்யா வந்து அதுல வந்து ஒரு பையனுடைய அப்பா வந்து வாத்தியார் வந்து அடிக்க போவாங்க. ஏன்னா ஏன் கண்டிச்சீங்க அப்படிங்கிறதுக்காக போய் அடிக்க போவாங்க. அதுல சூர்யா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வாத்தியார் கிட்ட அடி வாங்குறவன் நாளைக்கு போலீஸ் கிட்ட அடி வாங்குவான் அப்படிங்கறது சொல்லுவாங்க. இன்னைக்கு வாத்தியார் முன்னாடி முட்டி போடாதவன் நாளைக்கு ஜெயில் வார்டன் முன்னாடி முட்டி போடுவான் அப்படிங்கிறது. இது கண்டிப்புடைய அவசியத்தை உணர்த்துகிறது. நல்வழிப்படுத்துவதற்கும் நன்னெறிகளை நிலைநாட்டுவதற்கும் அன்பு அப்படிங்கிறது மட்டும் தேவையில்லை. பல சமயங்களில் கண்டிப்பும் மிக மிக முக்கியமாகவே இருக்கிறது. மகாபாரதத்துல வந்து ஒரு சம்பவம். இது வந்து அவர்கள் வந்து பாண்டவர்கள் 5 வனவாசம் போறாங்க அவங்க மனைவியோட. திடீர்னு வந்து மற்ற 4 பாண்டவர்கள் யுதிஷ்டனை தவிர்த்து மற்ற 4 பாண்டவர்களும் திரௌபதியும் இறந்து போய் விடுகிறார்கள். அப்போது தர்மன் வந்து அப்ப யமதர்மர் வந்து யக்ஷன் வேடம் அடிந்து அங்க செல்றாங்க. எதற்கென்றால் மகனை வந்து பரீட்சிப்பதற்காக. அப்போது வந்து மகன் கிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கேட்டு அது வந்து சாதுரியமாக தர்மன் வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறார். அதன் பிறகு யக்ஷன் தன்னுடைய வேடத்தை வந்து கலைத்து, நான் தான் உன்னுடைய தந்தை, நீ இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாய் என்று கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மற்ற தன்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் உயிர் பிச்சை தருகிறார். ஆகவே கண்டிப்பு இது கண்டிப்பையும் உணர்த்துகிறது ஒரு வகையில். ஏனென்றால் கண்டிப்பு அப்படிங்கிறது இருப்பது மூலமாகத்தான் ஒரு விஷயத்துடைய அருமை பெருமைகள் எல்லாமே நமக்கு தெரிய வருது. அதனால கண்டிப்பு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பு வந்து நான் எந்த இடத்துலயுமே சொல்லல அன்பா இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல. ஆனால் அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவாவது கண்டிப்புடன் இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல பிள்ளையாக வளர முடியும். அப்படி இல்லை என்றால் அந்த பிள்ளை நல்வழிப்படாது. அது மட்டுமல்லாமல் மேலும் பல்வேறு தவறுகளை செய்யும். எத்தனையோ உறவுகள் இருக்கும்போது அப்பா ஒருத்தர் மட்டும்தானங்க வந்து நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களாவது நல்லா இருந்துகிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அப்பாக்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை வெற்றி பெற வைக்கிறார்கள்? கண்டிப்பும் அன்பு இருக்கும். ஆனா அதை விட கண்டிப்பும் ஒன்று இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளைகள் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார்களா அப்படிங்கிறது உறுதி செய்யும் அந்த பொறுப்பு அந்த அப்பாவுக்கும் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய அணி கண்டிப்பு முக்கியமானது. பிள்ளை வளர்ப்பில் அப்பாக்களிடத்தில் கண்டிப்பு அப்படிங்கிறது மிக இன்றியமையாத ஒரு பண்புதான் என்று கூறி நல்ல வாய்ப்பு அளித்த குரல் ஃபார் ஆல் அமைப்பிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆகாஷ், ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நிறைய உதாரணங்கள் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க. அப்பா வந்து கூட இருந்தாதான் அந்த குழந்தைகள் வந்து நல்லா வளரும் அப்படின்றத பத்தியும் அவங்க சொன்னாங்க. அதாவது தனியா இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு கண்டிக்க அப்பா இல்லாத வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு எப்படி எல்லாம் மன அளவுல பாதிக்கப்படுது அப்படின்றதுதான் அவரு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை வந்துட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும். ஒரு அடம் பிடிக்கிறப்போ ஒரு வாட்டி அன்பா சொன்னா கேட்கும் குழந்தை, 2 வாட்டி சொன்னா கேட்கும், 3வது வாட்டி சொன்னா அப்ப நம்ம திருப்பி வந்து நம்ம கம்பெடுத்தாதானே இது ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க அவ்வளவு சொல்றாங்க. நம்ம வந்து எல்லா வகையிலயும் ஒரு அப்பா கண்டிப்பா இருந்தாதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும். எல்லா குழந்தையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே. ஆனா வந்து அது எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த குழந்தை வந்துட்டு எப்படி இருக்குது
அன்பா இருக்குதா? அன்பா இருந்தா நல்லா வளருதா? இல்ல கண்டிப்பா இருந்தா நல்லா வளருமா? அப்படின்னு சொன்னாங்க. தசரதன் பத்தியும் அந்த இது சொன்னா மகாபாரத கதையும் ரொம்ப அழகா எடுத்து வச்சாங்க. அ இந்த எப்படிலாம் வந்து ஒரு தந்தை வந்து கண்டிப்பா இருந்தா, அந்த குழந்தை வந்து எப்படி நல்லா வளரும்? அவங்க நல்லா வளரணும் அப்படின்னா, ஒரு தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டும். அதுதான் வந்து அந்த குழந்தையோட வளர்ப்புக்கு வந்து முக்கியம். அன்பா இருக்கணும். ஆனா எந்த இடத்துல இருக்கணுமோ இருக்கணும். அத கண்டிப்பா இருந்தா தான் நல்லா ரொம்ப இருக்க வேண்டியது வந்து அத காட்டிலும் ரொம்ப இருக்க வேண்டியது கண்டிப்பு தான் அப்படின்றது தான் ஆகாஷோட கருத்து. இப்போ நல்லா சிறப்பா அவங்களோட விடுமுறை காலத்திலயும் பள்ளி முடிந்து கல்லூரி இதுல அத்தன வேலைகளையும் இதெல்லாம் ஒதுக்கி பேசினது ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுட்டு, இப்ப நம்மளோட 6வது பேச்சாளர் தயாமி அவர்கள நம்ம கூப்பிடலாம். வாங்க தயாமி வந்து பேசுங்க. அவங்க வந்து தந்தை அன்புடன் இருக்க வேண்டும் என்று அன்புக்குரிய நடுவரே, மதிப்புக்குரிய எதிரணி நண்பர்களே மற்றும் அருமை பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நாம் அனைவரும் இன்று விவாதிக்கும் இந்த கேள்வி ஒவ்வொரு வீட்டின் அறையிலும் ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் பதிந்துள்ள ஒரு ஆழமான கேள்விதாங்க. தந்தை அப்பான்றவரு கண்டிப்பா இருக்க வேண்டுமா? ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்க வேண்டுமா? அல்லது அன்புடன் இருக்க வேண்டுமா? இந்த 2 சொற்களுக்கிடையே ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் எதிர்காலமும் நமது சமுதாயத்தின் போக்கும் மறைந்து கிடக்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நான் இந்த தளத்தில் இன்று முழு மனசாட்சியுடன் ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். அப்பான்றவரு அன்பாக தாங்க இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு எதிரணி நண்பர்கள் கேட்கலாம். கண்டிப்பு தானே ஒழுக்கத்தை நிறுவும். ஆமா, நிச்சயமா கண்டிப்பு என்பது ஒரு கட்டுப்பாடை உருவாக்குகின்றது. ஆனால் ஆனால் இன்று நான் கண்டிப்பு உருவாக்கும் கட்டுப்பாடா அல்லது அன்பால வரும் கட்டுப்பாட்டிற்கும் எவ்வளவு மாறுபட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் பேச வருகின்றேன். முதலாவதாக நமது தமிழ் மரபிலேயே தந்தை என்ற சொல்லுக்கு அடுத்து அருமை என்ற சொல்லுதாங்க வருது. அருமை தந்தை. ஆனா பல நூற்றாண்டுகளாக நாம் இந்த அருமை என்ற சொல்லுக்கு பதிலா அச்சம் என்பதை கலந்து விட்டோம். அப்பா வருவார், அப்பா வந்தார்னா அடி பின்னிடுவார் என்பது ஒரு எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? நாம் நினைத்தோம் குடும்பத்தின் தூண் நெகிழ்ந்தால் குடும்பமே சரியும் என்று. இந்த பயத்தின் அடிப்படையில் தான் கண்டிப்பான தந்தை, ஸ்ட்ரிக்டான அப்பா என்ற சித்திரத்தை நாம் தீட்டினோம். ஆனால் இன்றைய உலகியல் அறிவும் குடும்பம் என்பதன் நவீன புரிதலும் நம்மை ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான இடுக்குல தாங்க நிறுத்தி இருக்கு. பயத்தின் மூலமாக கட்டுப்படுத்துவதா இல்லது மரியாதை, அன்பு மற்றும் புரிதலின் மூலம் ஒரு மனிதனை வழி நடத்துவதா? ஒரு குழந்தையோட மனசுன்றது ஒரு வெள்ளை எழுத்து, ஒரு ஒயிட் போர்ட் மாதிரி தான். அதுல நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் படியுது. அப்பா அடிப்பார், இவ்வளவு தப்பு பண்றியா? அப்பா உங்க அப்பா கிட்ட சொல்ற என்ற பயத்தை எழுதினால் அந்த குழந்தை எதையும் செய்யும். நாம் சொல்ற எல்லாத்தையுமே அதை செய்யும். ஆனா அந்த செயலின் நோக்கம்தான் என்ன? உள்ளே இருக்கும் உணர்ச்சி என்ன? பயம், கோபம், மறைப்பு. ஆனால் அப்பா வருத்தப்படுவாரா கண்ணா? நீ இவ்ளோ தப்பு பண்ற, அப்பா கொஞ்சமாச்சும் அப்பா கஷ்டப்பட மாட்டாரா? என்ற சொல்லை சொன்னால் என்ற நன்றான அன்பான எழுத்தை பதித்தால் அந்த குழந்தை செய்யும் செயலும் ஒன்றுதான். அப்பொழுதும் நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும். ஆனா உள்ள இருக்கும் உணர்ச்சி தான் என்ன? மரியாதை, அந்த உறவினுக்கு ஒரு நோக்கம், ஒரு உள்ளார்ந்த ஒரு பொறுப்புணர்வு வருது. நான் உங்க சபையில இருக்கிற அனைவரையுமே கேட்கிறேன். நீங்கள் வளரும் பயமும் அன்பும் எந்த விதத்தில் வேலை செய்கின்றது என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. இப்பொழுது நம்மளுடைய எதிரணி நண்பர்கள் திருப்ப திருப்ப கேட்கிறது ஒரே ஒரு கேள்விதான். அதுவும் நியாயமான கேள்வி. அன்பு மட்டுமே இருந்தால் ஒரு குழந்தை கட்டுப்பாடு இல்லாம வளராதா? ஒரு குழந்தைக்கு அன்பா ஒரு வார்த்தையை சொல்லி 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 அது அன்பாலேயே படி இல்லைன்னா குச்சிய கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடுங்கிற மாதிரி அது அன்பாலேயே நம்ம அதை திருத்த நினைச்சோம்னா அது வாழ்க்கையில தவறான பாதையில் போயிடாதான்ற கேள்விதான். இங்க ஒரு தவறான புரிதலை தான் நான் சரி செய்ய விழைகிறேன். அன்புனா கட்டுப்பாடு இல்லாத தளர்வு அல்ல,
மாறாக அன்பு என்பது தெளிவான வரம்புகளை வைத்திருப்பது. ஆனால் அந்த வரம்புகளை கட்டுவதற்கான காரணம் தாங்க மாறுபடுகிறது. ஏன்னா, அப்பா நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஏன் இத செய்யணும்? அப்பா நான் சொல்றேன் இத நீ செஞ்சுதான் ஆவணும் என்ற கட்டளையில் இருக்கும் காரணம் தான் என்ன? அதிகாரம். ஆனால் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு சில விதிமுறைகள் வந்து நம் அனைவரின் பாதுகாப்புக்காகவும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான்டா கண்ணா என்ற விளக்கத்தில் இருக்கும் காரணம் தான் என்ன? அன்பு மற்றும் பரிவு. நம் திருக்குறள் சொல்வது போல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பிற்கும் ஒரு தாழ் உண்டு. ஆனால் அந்த தாழ் கண்ணியத்துடன் அடைக்கப்படும் தாழ், புரிந்து கொள்ளும் தாழ். இதைத்தான் உளவியல் அறிஞர்கள் அன்பானத்திடம், அதாவது firmness with love என்று அழைக்கிறார்கள். இதுவே உண்மையான தந்தைத்துவத்தின் மையமாக நான் பார்க்கிறேன். ஒரு அன்பான அப்பான்றா என்ன தெரியுமா செய்வாரு? விதிகளை வகுப்பார், ஆனால் அவற்றை விளக்குவார். தவறுகளை சுட்டிக்காட்டுவார், ஆனால் அவமானப்படுத்த மாட்டார். ஒரு பாடத்தை கற்பிப்பார், ஆனால் தள்ளி வைக்க மாட்டார். அவரது குரல் தெளிவாக இருக்கும், ஆனால் உரத்த இருக்காது. இது ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இல்ல, இது ஒரு பாதுகாப்பான விளக்கப்பட்ட சுதந்திரம். குழந்தைக்கு இது ஒரு சிறை அல்ல, இது ஒரு வழிகாட்டப்பட்ட வளர்ச்சி பாதை. சரி, அப்பா அன்பா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு என்னதான் நல்லது நடக்குது, சமுதாயம் இப்படிதான் முன்னேறுது அப்படின்னு பாப்போமே. இது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு நான் பேச்சும் பேச்சல்ல. இது ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை, ஒரு சமூகத்தின் தரத்தை உருவாக்கும் ஒரு தேர்வு. முதலாவதாக உறவுகளின் தரங்க. இப்போ நண்பர் ஆகாஷ் அவர் சொன்னாரு, அன்பை காட்டுறதுக்கு எல்லா உறவும் இருக்கிறப்போ நான் கெட்டு போனாலும் என் குழந்தை கெட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு அப்பான்ற ஒருத்தர் வந்து கண்டிப்பா காட்டலாம், அது தவறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதற்கு என்னுடைய பதில், கண்டிப்பான வளர்ப்புல வந்து பல வெற்றியாளர்களை இந்த உலகம் கண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு திரு ஒபாமாவே எடுத்துக்கலாமே. இவங்க எல்லாருமே உலகத்தின் பார்வையில் சாதனையாளர்கள் தானே. ஆனால் இவர்கள் அனைவரையும் உங்கள் அப்பாவிடம் என்னைக்காச்சும் மனசு திறந்து பேச முடியுமா? பேசியிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பலரின் பதில் இல்லை என்றுதான் வரும். அன்பின் மீது கட்டப்பட்ட உறவு வாழ்நாள் முழுவதும் நிலைக்குங்க. ஆனா இந்த உறவோ பயத்தின் மீது கட்டப்பட்டது. இந்த உறவே ஒரு வெற்று உறவு, வெறுமையான உறவு. ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய வெற்றி தான் என்ன? வயதான நாட்களில் தான் கைப்பிடித்து தான் வளர்த்த குழந்தை, அது வளர்ந்து அது அடுத்த தலைமுறையினரை வழி நடத்தும் பொழுது, அது நேர்கொள்ளும் சவால்களை பற்றி தந்தையிடம் ஆலோசனை கேட்பதுதானே. இரண்டாவதாக சமூகத்தின் எதிர்காலம். ஒரு கண்டிப்பான அப்பா கிட்ட வளர்ற ஒரு குழந்தை ஆளுமையை அடக்கி வைக்கப்பட்ட ஒருவனாகத்தான் வளரும். கேள்வி கேட்கும் திறன் அதற்கு குன்றும். அவர் பிறரின் கட்டளைகளை மட்டுமே கேட்டு கேட்டு நம்ம வரையறுக்கிற அந்த விதிமுறைகளுக்குள்ளேயே, அந்த கோட்பாடுக்குள்ளேயே தன்னை வளர்த்து சிந்தனை அறிவில்லாத ஒரு இளையராகத்தான் இருப்பார். ஆனால் அன்பான அப்பாவிடம் வளரும் ஒரு குழந்தை தன்னம்பிக்கையுடன் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளும், பகுத்தறிவுடன் சிந்திக்கும், புதிய மற்றும் நல்ல வழிகளை கண்டுபிடிக்கும். ஒரு சமூகத்திற்கு எதுங்க தேவை? பழைய பாதைகள் நடக்கும் ஆட்டுக்குட்டிகளா, அல்லது புதிய பாதைகளை கண்டுபிடிக்கும் சிந்தனையாளர்களா? மூன்றாவதாக நம்மளுடைய தலைமுறையின் சுழற்சி. அகநானூறு சொல்வது போன்ற வித்தை விதைத்தால் விதை விளையும். இது இயற்கையின் நியதி. ஒரு அப்பா தனது குழந்தைகிட்ட அன்பை விதைச்சா அந்த குழந்தை வளர்ந்து அந்த அன்பை உள்வாங்கி அடுத்த தலைமுறையினருக்கு அன்பை விதைக்கின்றது. ஆனால் ஒரு தந்தை பயத்தையும் கண்டிப்பையும் விதைத்தால் அந்த பயமே மீண்டும் மீண்டும் விளையும். நாம் விதைப்பதுதானே அறுவடை செய்கின்றோம். பயத்தின் சங்கிலி தலைமுறையாக சுழன்று கொண்டு அனைத்து தலைமுறையினரும் சங்கிலியிட்டு கட்டி போடுகின்றது. இதுவே நிதர்சனம். எனவே தந்தை என்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு மரத்திற்கு ஒப்பிடலாம். அந்த மரத்தோட வேறு வந்து எந்த மண்ணில் பதிகின்றதோ அதை சார்ந்துதான் அது கனிக்கும் கனியானது, அதனுடைய கனியின் சுவையானது மாறுபடுகின்றது. கண்டிப்பு என்ற கருமையான வறண்ட மண்ணில் வேர்கள் ஆழமாக பதிந்தாலும் அந்த மரம் உயரமாக வளரலாம், தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் அதன் கிளைகள் வளைந்திருக்கும், அதன் பழங்கள் கசப்பாக இருக்கும், அதன் நிழலோ வெப்பத்தை கொடுக்கும், குளிர்ச்சியை அல்ல. ஆனால் அன்பு என்ற வளமான ஈரப்பதம் சற்று நிறைந்த மண்ணில் வேர்கள் ஆழமாக பதிந்தால் அந்த மரம் உயர்ந்து உறுதியாக நிற்கும். அதன் கிளைகள் விரிந்து பாதுகாப்பான நிழலை தரும். அது தலைமுறையாக இனிய பழங்களை தந்து பலரை வாழ்விக்கும். ஆகையால் இந்த அவையில் எனது இறுதி வார்த்தையாக,
ஒரு தந்தை கண்டிப்புடன் இருப்பதை விட அன்புடன் இருப்பதே அவரின் மிகப்பெரிய பலமாகும். அதுவே குடும்பத்தை கட்டும் சிமெண்ட். அதுவே சமுதாயத்தின் அஸ்திவாரம். அதுவே ஒவ்வொரு குழந்தையின் இதயத்தையும் வெல்லும் ஒரே வழி. நன்றி. டைம் ஃபார் ஆல் அமைப்புக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பமைத்தமைக்கு நன்றி. சிறப்பு தயாமி. இவங்களுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம். அதுல வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல சுயமா முடிவெடுக்காது. அது வந்து ஒரு பயத்தோடயே தான் இருக்கும். அந்த கண்டிப்பா இருக்கிறதோட நோக்கம் என்ன? அந்த அதாவது ஒரு 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 அப்பா, அம்மாக்கு, ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை வந்து நல்லா இருக்கணும். அதுதான் எல்லா அப்பா, அம்மாவோட நோக்கமும் இருக்கும். அது வந்து கண்டிப்பா இருந்தா தான் இருக்கணும்னு கிடையாது. அன்பா இருந்தாலும் இருக்க முடியும் அப்படின்றது தான் அவங்களோட வாதம். ரொம்ப அழகா தன்னோட எல்லா கருத்துக்களையும் ரொம்ப அழகா எடுத்து வச்சாங்க. எப்படியெல்லாம் வந்து நம்ப அன்பு வந்து எங்கெல்லாம் செலுத்தணும், எப்படி அப்படி செலுத்தினா, எப்படி வந்து அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கும். ஒரு மனசு ஃப்ரீயா, கலகலப்பா, ஆ தன் வீட்ல தான் இருக்கிற மாதிரி உணர்ந்து, நம்ம வீட்லயே நம்ம கண்டிப்பா அப்பா இருந்தாரு அப்படின்னா, நம்ம வந்து வேறொருத்தவங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே அப்பா அன்போட இருந்தாங்கன்னா, அது நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா தன்னோட கருத்துக்கள வந்து அழகா எடுத்து சொன்னாங்க. எப்படியெல்லாம் வந்து ஒரு தந்தை அன்புடன் இருக்க வேண்டும். அப்படி அன்பா இருந்தா, அது வந்து குழந்தைங்களோட வளர்ப்புக்கு எவ்வளோ நல்லா உதவி புரியும். அது எப்படி நல்லவங்களா வளருவாங்க. தன்னம்பிக்கை. அதுதான் அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமா. ஒரு தன்னம்பிக்கை வரும் அவங்களுக்கு. ரொம்ப வந்து ஒரு பயந்து பயந்து இருக்க மாட்டாங்க. அ அ அதுதான் அவங்க வலியுறுத்தினாங்க. சிறப்பு தயாமி. இப்ப வந்து இல்ல ஒரு ஒரு தந்தை வந்து கண்டிப்புடன் தான் இருக்கணும். அப்படி கண்டிப்புடன் இருந்தா தான் அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்றத பேச வராங்க. ஃபாத்திமா அவங்க. வாங்க. நல்லா இப்ப தொடர்ந்து நெறைய பட்டிமன்றங்கள்ல சிறப்பு பேச்சாளரா பேசிட்டு இருக்காங்க. அவங்க நெறைய இன்னும் மேடைகள் பார்க்கணும்னு சொல்லி அவங்கள கூப்பிடலாம் வாங்க. முதலில் தாய் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய முதற்கண் வணக்கங்களையும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். இந்த வாழ்க்கை பாடத்தையே நமக்கு கற்றுக் கொடுத்தது தந்தையின் கண்டிப்பு தான். எதிர்த்தரப்பினர் உள்ள கிஷான் வந்துட்டு நாங்க கண்டிப்பெல்லாம் விட்டுட்டோம், ரொம்ப வந்துட்டு நாங்க அன்பாதான் இந்த உலகத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கண்டிப்பை விட்டதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்துல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இலக்கியா சொன்னாங்க, காந்தியடிகள், அன்னை தெரசா இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம கிட்ட ரொம்ப அன்பாதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யார்கிட்டங்க சொன்னாங்க? அது எல்லாத்தையுமே வன்முறையாளர்கள் கிட்ட சொன்னாங்க. அப்பாக்களும் வன்முறையாளர்களும் ஒன்னாங்க. அதே மாதிரி தயாமியும் வந்துட்டு கண்டிப்பு அப்படின்னா வந்துட்டு பயமுறுத்துறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது இதெல்லாம் தான் சொல்றாங்க. கண்டிப்புனா அது இல்லைங்க. நம்ம தவறு செய்யறப்போ அப்பாக்கள் நம்மளை நல்வழிப்படுத்துறாங்களா, அதுதாங்க கண்டிப்பு. ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்க வந்துட்டு தங்கமே இதை நீ பண்ணாத அப்படின்னு சொன்னா கேட்குமாங்க? கண்டிப்பா கேட்காது. தப்பு பண்ணாத, இத பண்ணா இவ்வளவு விஷயங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தரமா கண்டிப்பா சொன்னாதான் அந்த குழந்தைக்கு அது புரியும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே சொல்றேனே. நான் ஒரு 8 வயசு இருக்கிறப்போ வந்துட்டு எங்க அப்பா ஒருத்தர் கிட்ட போயிட்டு 10 ரூபாய் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், 5 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் ரூபாய் எங்க பாட்டி கிட்ட கொடுத்துட்டு எங்க அப்பா கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா அப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க, கொடுத்தியா இல்லையான்ட்டு. கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். திரும்பி அப்பா கொடுத்தியா இல்லையா அப்படின்னு அப்பா கேட்ட அந்த வார்த்தை, இல்லப்பா அப்படின்னு சொன்ன. அன்னைக்கு அப்பா சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு என் மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. பண விஷயத்துல என்னைக்கா இருந்தாலும் எப்ப வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது ஃபாத்திமா அப்படின்ட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கண்டிப்பா சொன்னதுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் அவ்வளோ கண்டிப்பா அதை நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வாறு நாம் வழி தவறி செல்லும் போது நம்மை நேர்வழிப்படுத்துவதுதான் தந்தையின் கண்டிப்பு. அம்மா அப்படின்னாலே வந்துட்டு அன்போட மறு உருவம். அம்மா எவ்வளவுதான் கண்டிச்சாலும் திட்டுனாலும் அதுவும் நமக்கு ஒரு விதமான அன்பாகத்தான் தெரியும். அது ஆனா இப்ப ஒரு கயிறு வந்துட்டு ஒரு பட்டத்தை மேல மேல பறக்க வைக்கிற மாதிரி ஒரு அப்பாவோட கண்டிப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு குழந்தைய மேல மேல பறக்க வைக்க உதவும். அதே போலதான் அந்த கயிறு வந்துட்டு அந்த பட்டத்தை விட்டு விலகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த பட்டம் திசை மாறி சிதறி போவது போல ஒரு குழந்தைக்கு தந்தையின் கண்டிப்பு இல்லை என்றால் அந்த குழந்தையும் திசை மாறி சிதறி போய்விடும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் துரியோதனன். திருதராஷ்டிரமிடமிருந்து துரியோதனன் பெற்றது அன்பு மட்டும்தான், கண்டிப்பில்லை. அதனால்தான் துரியோதனன் பல தீங்கான செயல்களை செய்து கடைசியில் கெட்டு அழிந்தான்.
அம்மா அப்படின்றவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய திரை இருக்கும், பிள்ளை பாசம் அப்படின்ற திரை. அதுக்கு மேல அவங்களால பார்க்கவே முடியாது. ஆனா அப்பா அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அந்த திரையும் தாண்டி தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் பார்க்கும் வல்லமை பெற்றவர் தான் அப்பா. நீங்க போயிட்டு அப்பா கிட்ட போய் ஒரு 20 வெள்ளி கேளுங்களே, அப்பா குடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல. எனக்கு இது அனுபவம் இருக்கு. நான் என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட காலேஜ் போறப்போ ஒரு 100 ரூபாய் கேட்டிருக்கேன். எங்க அப்பா 1008 கேள்வி கேட்பாரு. எதுக்கு அந்த 100 ரூபாய்? அத வச்சு என்ன பண்ண போற? போன மாசம் குடுத்தேனே, அத என்ன பண்ண? அப்படின்ட்டு 1008 கேள்வி கேட்டு கடைசியில நானே வேணாம்ப்பா நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அன்னைக்கு அப்பா வந்துட்டு அன்பா அந்த 100 ரூபாய் குடுத்திருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு நான் 100 வெள்ளி சம்பாரிச்சது எவ்வளவு சீக்கிரமா செலவு பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாமலே போயிருக்கும். இவ்வாறு அப்பாக்கள் பல இடங்களில் கண்டிப்பாக நோ சொல்வதால் தான் நான் மற்றவர்கள் முன்னிலையில் வாவென்று சொல்லும் அளவிற்கு நாம் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனோட கதை தான் இது. அவங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டே தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, டேப்பை க்ளோஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேனாவை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏதாவது. அவன் எப்படா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு நம்ம சென்னையில போய் செட்டில் ஆகும் அப்படின்னு ரொம்ப கனவு ஆசைகளோட இருந்தான். கடைசியா அந்த கனவெல்லாம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்வியூக்கும் சென்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவனும் பஸ் எல்லாம் ஏறி போனதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்குள்ள போன உடனே வந்துட்டு இந்த லைட்டு ஃபேன் அதெல்லாம் ஆஃப் பண்ணாமலே இருந்திருக்கு. அவன் எப்பயும் போல வீட்டுல செய்யற மாதிரி செஞ்சுட்டு உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே நார்மலா பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டு நீங்க அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டான். இவனுக்கு அவ்வளோ ஷாக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, அதுக்குள்ளாட்டி நமக்கு ஏன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்ப அவன் கேட்டான், ஏங்க இவ்வளவு சீக்கிரமா எனக்கு கொடுத்தீங்க? 50% தான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ், மித்த 50% நீங்க எப்படி பிஹேவியர் பண்ணீங்க அப்படின்னு தான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, அப்பா நம்ம அவ்வளவு தூரம் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நம்மளே அறியாம அந்த ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இன்னைக்கு இந்த வேலை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இவ்வாறு அப்பா என்கிற சிற்பி நம்மை கடினமான சொற்களை கொண்டு செதுக்கியதால் தான் இன்று நம் மற்றவர்கள் முன்னிலையில் அழகான சிற்பமாய் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க தாங்க டாஸ் லிட்டில் பிரின்சஸ். 22 வயசு வரைக்கும் அப்பாவோட அன்பான உலகத்தை மட்டுமே பார்த்தவர்களுக்கு இந்த நிஜ உலகம் சற்று வித்தியாசமாகத்தான் தெரியும். ஆபீஸ்ல சின்னதா வந்துட்டு பாஸ் வந்து நீங்க ஏன் வந்துட்டு இதை தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி திட்டினா கூட அதை அவங்களால ஏத்துக்க முடியாது, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாகப்பட்ட அவர்கள் வந்துட்டு இந்த சமுதாயத்துல உள்ள பிரச்சனைகளை சந்திக்கும் போது பல விதமான கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள். ஆனா சின்ன வயசுலயே வந்துட்டு அப்பாவோட கண்டிப்புல வளர்ந்த பெண்களுக்கு அவர்களை நோக்கி வரும் சவால்களையும் வெற்றிகரமாக மாற்றி சாதிக்கும் பெண்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பெண்ணிற்கு தந்தையின் கண்டிப்பு என்பது நேர்மையும் தைரியத்தையும் வளர்க்கும் அத்தியாவசியமான பாடமாகத்தான் இருக்கின்றது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு உண்மை நிகழ்வு தான். ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு கிளாஸை போட்டு கீழே உடைச்சிட்டான். அப்ப ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, கண்டிக்க தான் செய்வாங்க, ஏன்டா உடைச்ச அப்படின்ட்டு. திட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஓன்னு அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு வண்டி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய், யாரை கேட்டு என் பையனை நீங்க திட்டுனீங்க? நான் என் பையனை அவ்வளோ அன்பா செல்லமா ஓவியமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க யாரை கேட்டு திட்டுனீங்க? இனிமேல் என் பையனை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை விட்டே மாத்தி வேற ஒரு பள்ளிக்கு சேர்த்துட்டார். ஆனா அதே பையன் தான் வந்துட்டு 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தவறு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தான். இதத்தான் எதிர்த்தரப்பினர் அன்பு அன்புன்ட்டு இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு குழந்தையை தந்தை கண்டிக்கவில்லை என்றால் அந்த குழந்தையின் எதிர்காலம் கேள்விக்குறிதான். ஒரு சின்ன கதையை கொண்டு என்னோட உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு பஞ்சாயத்து தலைவரோட வீடு. அந்த வீட்டுல வந்துட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரும் அவரோட மனைவி வெளில போயிட்டாங்க. அந்த குழந்தை மட்டும் வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு அந்நிய நபர் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட, இந்த அப்பா உங்களுக்கு உங்க அப்பாக்கான ஒரு அன்பளிப்பு, இதுல வந்துட்டு சில்வர் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டு புடவை எல்லாம் இருக்கும், உங்க அப்பா கிட்ட வந்தோடனே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பையனும் வாங்கி வச்சுட்டு உட்காந்து திரும்பி படிக்க ஆரம்பிச்சுட்டார். அவங்க அப்பா வந்தோடனே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த அன்பளிப்பை அவங்க அப்பா கிட்ட எடுத்து கொடுத்துட்டார். அவங்க அப்பா அவ்வளவு திட்டினாரு, அவ்வளவு கண்டிக்கிறாரு. நீ யாரை கேட்டு வாங்கின? ஒரு அந்நிய நபர் வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை வாங்கி நீ வீட்டுல வைப்பியா? அன்பளிப்புகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தைனாலதான் இன்னைக்கு நம்ம அனைவரும் மனசிலும் இடம் பிடித்து இருக்க ஒரு நபர் தான் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து 2 பெட்டிகுடன் மட்டுமே வந்த மாபெரும் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் அந்த குழந்தை. இவ்வாறு தன்னுடைய சிறு வயதிலேயே ஜனாதிபதி ஐயா அவர்களின் தந்தை அவரை கண்டித்ததால் மட்டும்தான் இன்று நாம் அனைவரின் முன்னால் ஐயா அவர்கள் நேர்மையின் உருவமாக வாழ்ந்த எதிர்த்தரப்பினர் சொல்ற மாதிரி ரொம்ப அன்பா பாசத்தோட வளர்ந்த பொண்ணுதான் நானும். எங்க அப்பா என்னை வந்துட்டு அம்மா அப்படின்ற சொல்லுக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டார். அவ்வளவு அன்பாதான் வச்சு வளர்ப்பாங்க.
ஆனா அதே ஃபாத்திமா தான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட சண்டை போடும்போது அவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை ஒத்துக்காம நான் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவேன். எங்க அப்பா ஒன்னே தான் சொல்லுவாரு, ஃபாத்திமா எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. அந்த ஃபாத்திமா அப்படின்ற ஒற்றை வார்த்தையில் தான் எங்க அப்பாவின் கண்டிப்பு இருக்கின்றது. அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கைக்கான மந்திரமே. பல இடங்களில் நான் தவறு செய்த போது என் தந்தை கண்டித்ததால் மட்டும்தான் நான் இன்றைய இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை, அந்த மந்திரம் வேற எதுவும் இல்லை, தந்தையின் கண்டிப்பு தான். தந்தை கண்டிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பாத்திமா, ரொம்ப அருமையான உரை. அதாவது ஒரு தந்தை வந்து கண்டிப்பா இருந்தாதான் அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து அது வழிவகுக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா தன்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு 5 ரூபாய் படத்துக்கு போய் சொன்னதுல இருந்து அப்படின்ற ரொம்ப அழகா எல்லாமே சொன்னாங்க. ஒரு மூக்கனாங்கயிறு தந்தைன்றது அப்படின்றதான் அவங்களோட வாதமாக இருந்தது. இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு தந்தை வந்து அப்துல் கலாம் ஐயாவோட இது வாழ்க்கையில இருந்து சொன்னாங்க. அதாவது ஊழலற்ற ஒரு 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 குடியரசுத் தலைவர் இருந்தாரு அப்படின்னா தன் வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான ஒரு கையூட்டு பணம் ஒரு லஞ்சம் வாங்காம இருந்தார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து அன்பளிப்பு வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதை வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கண்டுபிடிச்சு ஒரு நல்ல குடியரசுத் தலைவராக ஒரு இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளும் நம்ம நாடு மட்டும் இல்லாம எல்லா நாடுகளும் போற்றப்படக்கூடிய ஒரு சிறந்த தலைவரா இருந்தாரு அப்படின்னா அதற்கு காரணம் அவங்க அப்பா வந்து அன்பளிப்பு வாங்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு இதை வந்து அவரு பின்பற்றினால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு இந்த மாதிரி நிறைய அழகழகான தன்னுடைய கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க. இப்போ வந்து அதாவது ஓவர் கண்டிப்பு உடம்புக்காகாது அப்படின்றத நம்மளோட ஹிட்லரோட வாழ்க்கையில இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் தந்தை வந்து ரொம்ப அவரை வந்து கொடுமைப்படுத்தினாலதான் அப்பாவோட அவரு சேர்ந்து இருந்தாரு. அப்ப அவருக்கு வந்து சுங்க அதிகாரியா ஆகணும்னு தான் அவங்க அப்பாக்கு ஆசை. ஆனா அவங்க அப்பாவை வந்து அப்படி திருப்தி கிடைக்க கூடாதுன்றதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி ஆகல. அவர் வந்து ஓவியரா தான் இது பண்ணாரு. அவர் அந்த சுங்க அதிகாரி ஆகல அப்படின்றது தன்னுடைய சுயசரியாதை இதுல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப கண்டிப்பா இருக்க வேணாம், ஆனா கண்டிப்பா இருக்கணும். அந்த கண்டிப்பா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வலியுறுத்தி சொன்னாங்க. அந்த கண்டிப்பு வந்துட்டு இந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி இருக்க தேவையில்ல, சொற்கள்ல இருந்தா போதும். அதுதான் அவங்க சொன்னாங்க. ஃபாத்திமா அப்படின்னு அவங்க அப்பா வந்து அழுத்தி சொல்றதே அவங்களுக்கு அந்த கண்டிப்பு வந்து சொற்கள்ல இருக்கணும். இந்த மாதிரி அடிதடியில இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த கண்டிப்பு வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. சிறப்பு ஃபாத்திமா. இப்போ பிரியா பேச வராங்க. இவங்க வந்து அன்புடன் ஒரு தந்தை இருக்கலாம் அப்படின்றத பத்தி பேச வராங்க. வாங்க பிரியா. இவங்களும் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவி. நிறைய பட்டிமன்றங்கள் பேசிட்டு வராங்க. நிறைய விவாத போட்டிகளை கலந்துருக்காங்க. இவங்களுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம். ஆனாலும் நல்லா தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. வாங்க பிரியா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா சரியா எல்லாருக்கும்? கேக்குது. ஓகே. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. முதலில் வந்து நான் ஒரு எளிய உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போ அன்பால கட்டப்பட்ட சங்கிலிக்கும் கண்டிப்பால கட்டப்பட்ட சங்கிலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த தந்தை அன்பு சங்கிலியை போட்டு வளர்த்து வைத்திருந்தால், இன்னொரு குழந்தையை கண்டிப்பு சங்கிலியை போட்டு வளர்த்து வைத்திருந்தால் அந்த கண்டிப்பு சங்கிலி எளிதில் அருந்துவிடும். ஒரு 10 வருடமோ ஒரு 15 வருடமோ அந்த கண்டிப்பு சங்கிலியை அறுப்பதற்கு இந்த சமுதாயத்தில் நிறைய வேலைகள் நடக்கின்றன, நிறைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சீர்குலைந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும், ஒரு குழந்தை இந்த சமுதாயத்தில் சிறப்பாக செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் அந்த கண்டிப்பு சங்கிலி போதவே போதாது, அன்பு சங்கிலிதான் தேவை. இந்த கண்டிப்பு சங்கிலியை அறுத்து விடுவதற்கு நண்பர்கள், சமுதாயம், கெட்ட நண்பர்கள், தேவையில்லாத நட்பு போன்றவர்கள் எளிதாக ஒருவரை பேசி அந்த கண்டிப்பு சங்கிலியிலிருந்து அறுக்க செய்து விடுவார்கள். ஆனால் இதே அன்பு சங்கிலியில் ஒரு தந்தை ஒரு பிள்ளையை வளர்த்திருந்தால் அந்த அன்பு சங்கிலியை எவராலும் எளிதில் அறுத்து விட முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்வதற்கு எவ்வளவோ அந்த குழந்தை வந்து பாடுபடும் என்பதே எங்களுடைய குழுவின் வாதம். இதுவரைக்கும் என்னுடைய குழுவினர்கள் அனைவரும்
இந்த அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும். அன்புடன் ஏன் தந்தை இருக்க வேண்டும்? வருங்கால விளைவுக்கும் மற்றும் வருங்காலத்தில் ஒரு குழந்தை அடுத்தடுத்த தலைமுறையில் அன்பை கொண்டு சேர்ப்பதற்கு அன்புதான் முக்கியம் என்பதை விளக்கினார்கள். நான் இதை இன்னும் உதாரணங்கள் சொல்லி வந்து உற்சாகப்படுத்த விரும்புறேன். முதல் உதாரணம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. 2 தண்ணி கோப்பை எடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு தண்ணி கோப்பை கிட்ட நீ வேஸ்ட், எதுக்குமே உருப்பிட மாட்டப்பா, நீ என்னப்பா, நீ வந்து ஒரு லூசு, நீ எதுக்குமே சரி வர மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இன்னொரு தண்ணி கோப்பைட்ட நீ ரொம்ப அறிவாளி, நீ இருக்க இந்த உலகத்திலே நீதான் சிறந்தவன், நீ பண்பானவன், நீ அன்பானவன் அப்படின்னு ஊட்டி ஊட்டி ஒரு 5 நாளைக்கு வெறும் தண்ணி கோப்பைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தண்ணி கோப்பையில கடைசியா எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அந்த அன்பான வார்த்தைகள் சொன்ன அந்த தண்ணி கோப்பைய கிறிஸ்டலா ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அழகான ஒரு வர்ணமா இருந்திருக்காம். இதே அந்த தவறான இழிவான வார்த்தைகள் சொன்ன அந்த தண்ணி கோப்பையோடைய தண்ணியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது வடிவமே இல்லாம நெளிஞ்சிட்டு இருக்கிறத காண்றாங்க. இப்ப ஒரு மனிதன் உடைய உடல் 70% தண்ணியால் ஆனது என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த தண்ணியால் ஆன உடம்புக்கு, அதாவது ஆஃப்டர் ஆல் ஒரு 50 மில்லிமீட்டர் தண்ணிக்கே நம்ம அன்பான வார்த்தையை சொல்லும் பொழுது இவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது என்றால், இந்த ஃபார்மேஷன் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகிறது என்றால், ஒரு மனிதன் 70% தண்ணியால் ஆன மனிதனுக்கு அன்பான வார்த்தைகள் சொல்லும் பொழுதும், அன்பான திசையில் அவனை எடுத்து செல்லும் பொழுதும் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஒரு உதாரணம், ஹிட்லரை பத்தி பேச வருகிறேன். ஹிட்லர் அவருடைய கடந்த கால அவருடைய தந்தையின் கஷ்டங்களும் மற்றும் அவர் தந்தை எவ்வளவு கண்டிப்பாக அன்பு இல்லாமல் அவரை ஒரே ஒரு நோக்கத்தில் இது ஆக வேண்டும், நீ இதை ஆக வேண்டும் என்று அவருடைய மனதை நிறைய புண்படுத்தி இருப்பதனால் அந்த உலகம், அந்த நாடு, நம்ம உலகமே எவ்வளவு கஷ்டப்பட்டது, எவ்வளவு உயிர் இழப்புகளை அடைந்தது என்று அனைவருக்கும் தெரியும். எனவே அன்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சமுதாயம், ஒரு நாட்டையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் அன்பு இருப்பவர்கள் மற்றும் அன்பு வளர வளர நேரமாகும். அந்த நேரத்திற்கு நாம் மதிப்பு கொடுத்து பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தை மட்டும் கொடுத்து நம்ம அன்பை தொடர்ந்து செலுத்தி வந்தால் ஒரு பிள்ளை சிறப்பாக வளரும். இன்னொன்னு வந்து ஒரு ஜெயில்ல போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி இருக்கிறாங்க. அப்ப என்ன அவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, முக்காவாசியான அந்த தவறு செய்தவர்கள் எல்லாம் ஒரு புரோக்கன் ஃபேமிலிஸ் எனப்படும், அந்த குடும்ப ஒருங்கிணைப்பு இல்லாமல் வளர்ந்த குடும்பங்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதாவது ஒரு குடும்ப அமைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் தந்தை அன்பாக இருப்பது அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம் என்பது நிறைய இடங்கள்ல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அந்த காலத்துல கண்டிப்பாக இருந்தாங்கள்தான். ஆனா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. எவ்வளவோ சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது தந்தை 20% கண்டிப்பாக இருந்தால் போதும், 80% எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பை வாரி வழங்க முடியுமோ அவ்வளவு வாரி வழங்கிக்கிட்டே இருக்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. நான் சிறு வயதில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் தெரியாம ஒரு தண்ணி கோப்பைய உடைச்சிட்டேன். அதுக்கு எங்க அப்பா வந்து வீட்டுல நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி என்னை வந்து கத்தி, நீ ஏன் இப்படி பண்ண, இது கவனமாக இருக்க தெரியாதா என்று கத்தி என்ன சொன்னார்கள். அதாவது தண்ணி கோப்பையை உடைத்ததற்கு எங்கள் அப்பா என் மேல் கோவப்பட்டார். அந்த கண்டிப்பு இருந்தது. கண்டிப்பாக அடுத்த வாட்டி இதை போல் நடக்க கூடாது, ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் என்பது அந்த அக்கறை எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த வலி இன்னமும் என்னை வந்து மற்றவர்கள் முன்னாடி என்னை திட்டி விட்டாரே, நான் சிறு பிள்ளை தானே, ஒரு 5 வயதில் நான் உடைத்ததற்கு என்ன பெரிய தவறா செய்து விட்டேன் என்ற வலி இன்னும் எனக்கு இருக்கிறது. அந்த வலியை எவ்வளவுதான் என் அப்பா வந்து ஈடுகட்ட முயற்சித்தாலும் அந்த கண்டிப்புடன் அந்த அவமானப்படுத்தின வலி இன்னும் இருக்கிறது. அதே அந்த நேரத்தில் உடைத்த கோப்பை உடைந்து விட்டதும்
என்னுடன் வந்து சேர்ந்து அதை எடுத்துவிட்டு, பரவாயில்லை, அடுத்த வாட்டி நீ கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதாவது அடிபட்டிருந்தால் என்ன ஆகும் என்று சொல்லியிருந்தால், நான் அந்த அந்த ஒரு விஷயத்தை இத்தனை வாட்டி சொல்லி காட்டியிருக்க மாட்டேன். இதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அன்பு முக்கியம், ஏன் தந்தை கண்டிப்பாக அன்புடனே இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அன்பு இருப்பவர்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் அர்ப்பணமாக இருப்பார்கள். ஆனால் எவன் ஒருவன் அன்பு இல்லாமல் இருக்கிறானோ அவன் தன்னலமற்றவனாகவும், அவன் அவன் தனக்கு என்ன வேண்டும், தான் என்ன செய்து கொள்ளலாம், தான் என்ன இன்பம் பெற்றுக்கொள்ளலாம் என்றே நினைப்பான். ஆகையால் எந்த ஒரு மனிதனும் அன்பு நிரம்பி இருக்கிறதோ அந்த மனிதனால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை நன்றாக வழிநடத்தி செல்ல முடியும். அதுவும் தந்தையிடம் அன்பு இருக்கும் போது மட்டும்தான் அந்த குடும்பம் செழிப்பாக சிறப்பாக அமைய முடியும் என்பது என்னுடைய முக்கியமான கருத்து. இன்னொன்னு சொன்னாங்க, எதிர்த்தரப்பினர் அவர்கள் வந்து இந்த புகைப்பிடிக்கிற ஒரு உதாரணத்தை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி தந்தை வந்து புகைப்பிடிப்பதை வந்து கண்டிப்பாக புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாதான் மாணவர்கள் வந்து புகைப்பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. எந்த காலத்துலங்க இருக்கீங்க? இப்பெல்லாம் அப்படி சொன்னா வீட்டுல சரிப்பான்னு சொல்லிட்டு வெளியில நண்பர்களோட எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா போய் தண்ணி அடிக்கலாம், எப்படா சிகரெட் பிடிக்கலான்னு இருக்கிற மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் நண்பர்களே இருக்கிறாங்க, கிளப்புக்கு போக மாட்டாங்க. வீட்டை பொறுத்தவரையும் குடும்ப குத்து விளக்கு, வெளியில போனா வேற மாதிரியா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? அன்பா விளக்குல எப்பயுமே கண்டிப்புடன் இருக்கிறனால அவர்களால வந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை வந்து 2 விதமா ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வெளியில ஒரு மாதிரியும் வீட்டுல ஒரு மாதிரியும் அந்நியன் மாதிரிதாங்க பல மாணவர்கள் இப்ப வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்ன? வீட்டுல அவர்களுக்கான இடமும் கொடுக்கறது இல்ல, அவர்களுடைய விருப்ப வெறுப்புகளை வந்து விவாதிக்கவும் பேசவும் வந்து அவர்களுக்கான பொறுமை இல்ல, கண்டிப்பு தான் இருக்கு. ஆனா இதே அன்பான அப்பாவா இருந்தா அந்த விவாதித்து அதை புரிந்து கொண்டு, இந்த வயசுல இதெல்லாம் வரதாப்பா செய்யும், இந்த எண்ணங்கள்லாம் வர செய்யும். ஆனா இந்த எண்ணங்கள்னால உனக்கு வருங்காலத்துல என்ன நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமா அப்படின்னு நீ ஆராய்ச்சி செய்யுப்பா. இந்த எண்ணங்கள்னால நிறைய தீங்குகள் இந்த சமுதாயத்துக்கு ஏற்படும் அப்படின்னு விலக்கிதான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 2 வார்த்தை கண்டிப்பா நீ அதை பத்தி பேசாத பண்ணாதன்னு சொல்றதுனால அந்த மாணவனோ மாணவியோ கண்டிப்பாக வீட்டுல ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு அவர்கள் வருங்காலத்தில் சிறந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இப்ப 15-20 வருடம் வரை அவர்கள் கண்டிப்புடன் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கும் வரை கண்டிப்புடன் இருப்பவரை அவர்கள் வந்து நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது வருங்காலத்தில் 100 வருடம் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய தாத்தா பாட்டி, அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நல்ல வழியில் வாழ செல்வதற்காகவும் இருக்க வேண்டுமா? அதை நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புடன் இருக்கும் தந்தையே அவருடைய வாழ்க்கையில் நல்ல குடும்பத்தையும் நல்ல மாணவர்கள் மாணவிகள் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த குரல் ஃபார் ஆல் டீமுக்கு நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அன்பு சங்கிலி கட்டி போட்டு வளர்க்குறாங்க, கண்டிப்பு சங்கிலி கட்டி போட்டு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதை எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு குடுவையில வந்து தண்ணி ஊத்தி வச்சா அன்பு போட்டு வச்சா அது எப்படி வந்து கிறிஸ்டலாவும், கண்டிப்பா போட்டு வச்சா எப்படி வந்து அது மாறுதுன்றதையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க சிறு வயதுல அவங்க அப்பா கண்டிப்பா மத்தவங்க முன்னாடி சொன்னது இன்னும் அவங்களோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் ரொம்ப அழகா தெளிவா எடுத்து வச்சாங்க. நிறைய நண்பர்கள் வீட்டுல வந்து குடும்ப குத்து விளக்கு, வெளியில நாங்க வேற 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 மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அன்போட வீட்டுல நம்ம கண்டிப்பா சொன்னா அது நம்ம வீட்டுல வந்து சரின்னு கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா அதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து செய்யக்கூடாது. அதை அன்பா சொன்னா அவங்களுக்கு அது புரிய வச்சா போதும். அது கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதான் அவங்களோட இது.
இப்போ இவங்க தான் நிறைவு பேச்சாளர். இத்துடன் எல்லா பேச்சாளர்களோடது முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து முடிவுரைக்கு போயிடலாம். இப்போ நெறையா எல்லாரும் பேசுனது வந்து தந்தை வந்து கண்டிப்புடன் இருக்க வேண்டுமா? அன்புடன் இருக்க வேண்டுமா? அப்படின்றது. கண்டிப்புடன் இருந்தா எப்படி வந்து அந்த குழந்தை வந்து அவங்களோட நோக்கம் வந்து குழந்தைய நல்லா வளர்க்கணும். அப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து கண்டிப்பா இருந்தா அந்த குழந்தை நல்லா இருக்குமா? இல்ல அன்பா இருந்தா நல்லா இருக்குமா? அப்படின்னுட்டு. இப்போ இந்த ஒரு வெளிநாட்டு இருக்கிற ஒரு ஊழியரோட ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். அந்த நிறைவு பகுதியில இத நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானு இவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லிட்டே வரேன். இப்ப வெளிநாட்டு வாழ்க்கை வந்து அவர் சொல்லியிருப்பாரு, "வேதனை அல்ல, அது சாதனை." ரியாலுக்காகவும், அந்த தினாருக்காகவும், நல்லா வந்து இப்ப வெள்ளிக்காகவும் தங்களோட எப்படி வந்து வாழ்க்கையை அடகு வைத்துவிட்டு அதை மீட்க முடியாமல் மூழ்கி கிடக்கும் மீன் குஞ்சுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண்டிகை நாட்கள்ல நல்ல குதூகலிக்க முடியாமல் வாழ்த்துக்களை வந்து நேரடியா சொல்லாம கைபேசி, தொலைபேசி மூலமா தொலை தூரமா இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தான் நாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வெளிநாட்டு தந்தை எழுதின இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்ததுனால இந்த தந்தையை கருப்பொருளாக கொண்ட இந்த பட்டிமன்றத்துல இதை சொல்லிட்டு அப்படியே நான் இது பண்ணிடுறேன். இப்ப வந்து கண்ணே கனியும் போதே தன்னோட பெட்ட குழந்தைய கூட கொஞ்ச முடியாது. அப்படியான ஒரு கட்டி தழுவ முடியாத ஒரு துர்பாக்கியசாலிகள் நாங்கள். ஒரு கம்ப்யூட்டர், ஸ்கைப், ஃபோன்ல இப்படிதான் அந்த குழந்தைய பார்த்தே வளர்ந்தாங்க. நேருக்கு நேரா போய் அப்படியே நடந்து வந்துச்சு அப்படின்னா, குழந்தைய போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியாது. அப்படியே அந்த ஸ்கைப்ல தான் படுக்கணும். அந்த ஸ்கைப்ப பார்த்துக்கிட்டே தான் படுக்கிறது. இப்போ நம்ம இந்த அமரன் படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே அந்த ஸ்கைப்லயே தான் அந்த குழந்தைகளோட வாழ்க்கை நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டு தந்தை சொல்லுவாரு. நான் இங்கே நல்லா இருக்கேன் என்று எப்போதும் சொல்லும் இயற்கை நிலை. குரலுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். எப்படி வேணா கஷ்டத்துல இருப்பாங்க. இங்க வந்து அவ்ளோ கஷ்டத்துல இருக்கும். ஆனா ஒரு வாட்டி கூட அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க, நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு. அதுதான் ஒரு தந்தை. வேர்வையில நாங்கள் வேலை செய்ய துவண்டாலும் விடுமுறையில் ஊருக்கு போகும்பொழுது நல்லா ஒரு சென்ட் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து இங்க இருந்து ஒரு லக்ஸ் சோப்ப போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போறப்போ டவ் சோப் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஊருக்கு போறப்ப விமான பயணத்துல அவனுக்கு என்ன வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி அவ்ளோ ஒரு ராஜபோகமா இருக்கான் அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஆனா இங்க வெப்பத்தை விட்டு சற்று அதிகமாவே சுடுகிறது அப்படின்னு வெளிநாட்டு மூட்டை பூச்சி கடியை விட இவர்கள் கடிதான் தாங்க முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. கம்ப்யூட்டருக்குள் அகப்பட்டுக் கொண்ட எலிகள் நாங்கள் கலப்பை படிக்கவில்லை. ஆனால் நாங்களும் களைத்துதான் போகிறோம். எண்ணெய் கிணற்று தவளைகள் நாங்கள். வாய்வு குழாயில் சிக்கிக்கொண்ட வாயில்லா பூச்சிகள் நாங்கள். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் திசை மாறி போன பறவைகள் என்று சொல்லியிருக்கார். ஆரம்பத்தில் முதலில்லாத ஒரு தொழில் இது என்று பெருமிதப்பட்டோம். எங்களுக்கே தெரியாமல் எங்கள் வாழ்க்கை அல்லவா நாங்கள் முதலீடு செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் முதலீடு செய்தது எங்கள் வாழ்க்கை, வாலிபத்தை என்ன. இழப்பீடு கிடைக்காத இழப்பு அது. நஷ்டீடு கிடைக்காத நஷ்டம் இது. அப்பாவின் அன்பு குழந்தைகள், மழலைகள், நண்பர்களுடன் அரட்டை இப்படி எந்தவித இதுவுமே இல்லாம ஏங்கி தவிக்கும் எங்களுக்கு. இங்க வந்து சாப்பாடு அப்படி ஒரு ரச சாதம், தயிர் சாதம், புளி சாதம், பழைய சோறு, ஊறுகாய் அப்படின்னு இல்லாம பர்கர், பீஸா, சாண்ட்விச்னு அப்படின்னு நான் சாப்பிட்டு நாக்கு செத்தே போச்சு அப்படின்னு. ஏதோ எங்கள் உடம்பில் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருக்கும் இந்த ரத்தத்தை கூட மூட்டை பூச்சி குடித்து விடுகிறது. எத்தனையோ இழந்தோம். எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் இன்னும் இங்கே என்ன இழப்பதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு ஊழியர் வந்து சொல்லியிருப்பார். சொந்த மண்ணில் சொந்தங்களோடு சோறு தின்பவன் யாரடா இருந்தால் அதுதான் சொர்க்கம். சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்றதுதான் அந்த இது வந்து எல்லா வெளிநாட்டு தந்தை கூட இப்போ என்னோட கணவர் கூட வந்து கொஞ்ச நாள் வந்து சவுதியில இருக்கப்ப அந்த விமானம் போறப்ப என் பையன் பார்த்து சொல்லுவான், பாய் டாடி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி பாயப்பா அதை பார்த்து சொல்றப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு அப்பாக்களும் ஒவ்வொரு தன்னுடைய குடும்பத்திற்காக இந்த இத தன்னுடைய உழைப்பை இது பண்றாங்க. இப்போ இந்த கண்டிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இல்லையா எல்லாரும். அப்போ அந்த தந்தை வந்து இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து படிக்கணும், குழந்தைய செய்யணும், சாதிக்கணும்னு வேலையை விடுறது வந்துட்டு பொதுவா எல்லா வீடுகளும் நடக்கும். நம்ம இந்திய குடும்பங்கள்ல, தமிழ் குடும்பங்கள். ஆனா செஸ் சாம்பியன் குகேஷ் இருக்கார்ல, இப்ப சிங்கப்பூர்ல வந்து விளையாடினார்ல, அப்ப அவர் வந்து அவரோட அப்பா வந்து தன்னுடைய மகனுக்காக அவர் வந்து ஒரு மருத்துவர், மூக்கு தொண்டை பிரிவுல அறுவை சிகிச்சை. ஆனா தன்னுடைய மகனுக்காக அந்த வேலையை விட்டுட்டு அவர் வந்து
நல்ல இது அந்த அவர சாதனை படைக்க உதவி செஞ்சாரு. இப்போ நம்ம சிங்கப்பூர் தந்தைய பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. அவரும் வந்து கண்டிப்பானவர் தான். ஆ 1000கணக்கான தொண்டு நிறுவனங்கள் சிங்கப்பூர்ல சுத்தம் செய்து இன்னைக்கு சிங்கப்பூரா டிரான்ஸ்போர்ட் நம்ம போக்குவரத்தா முதல், விமானமா முதல்ல, லஞ்சம் வாங்கலையா முதல்ல, கல்வியா முதல்ல, பல்கலைக்கழகமா முதல். இப்படியெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? அவருடைய வந்து கண்டிப்பான எல்லாமே சிங்கப்பூர்ல இருக்குது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அ இவங்க வந்து ஆகாஷ் சொன்னாங்க இல்லையா? தசரதன் வந்து அவங்க அப்பா ராமன் போனத பத்தி சொன்னாங்க ராமாயணத்துல. இப்போ தசரதன் ராமனுக்கு எழுதிய ஒரு கடிதம் அண்மையில வந்து இப்போ இப்ப ஒரு புத்தகத்திலயும், இணையதளத்திலயும் நெறைய வந்தது. அப்ப அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, இப்ப நேரு அவர்கள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்த பத்தி நான் பேசினேன். இப்போ தசரதன் அந்த காலத்துல தன்னுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரி. அப்போ இந்த கடிதம் வந்து சேரும் பொழுது, ஆ என்னுடைய உயிர் வந்து போயிருக்கும். உன்கிட்ட இந்த கடிதம் வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து உயிர் போயிருக்கும். இப்ப நான் உன்ன வந்து 16 ஆண்டுகள் போன்னு சொன்ன உடனே போயிட்டாரு. அப்பா பேச்சு கேட்காம அ இல்லாம அப்பா பேச்ச கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. அப்ப அந்த 16 ஆண்டுகள் நீ போனது வந்துட்டு மரண முகத்தை விட கொடியதல்லவா? நீ உயிருடன் இருக்கும்பொழுது விதிக்கப்பட்ட மரண தண்டனை. இப்ப புண்ணியம், பிறப்புரிமை, மக்களின் அன்பு எல்லா வகையிலும் உனக்கே மணி எப்படி ஒரு ஒரு அரசனுக்கு மணி சூடியாச்சு, எல்லாமே குடுத்தாச்சு. ஆனாலும் இந்த பதவி உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றப்போ, யாரா இருந்தாலும் மனுஷங்க இருந்தாலும் அது எவ்வளவு வலிக்கும். ஆனாலும் அப்பா சொன்னதுக்காக அவர் போனாரு. இப்போ அம் இதெல்லாம் வந்து ஒரு நாள் அப்ப அவரு சொல்லும்பொழுது எப்படி வந்து அத அ வேதனைப்பட்டுருக்கும். அவர் அப்பாக்கு. கண்டிப்பா ஒரு அப்பா வந்து கண்டிப்பா இருந்தா சொன்னாலும், அந்த சொல்லும்பொழுது எப்படி வேதனைகள் இருக்கும் அப்படின்றது இந்த அப்பா இவரு தசரதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் நாக்கு இவற்றை உச்சரிக்க எப்படி துணியும்? பௌர்ணமி நிலவை போல உன்னுடைய முகம் இருக்கு. அப்படி அவ்வளோ இதா இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு முகத்துல நான் எப்படி இருளை கொண்டு வந்து மறைத்து விட முடியும்? அப்படி சொல்லி அவ்வளோ வேதனையா ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய குழந்தைய கண்டிக்கும்போது, இப்படி கண்டிச்சா கூட இப்படி ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆ இப்போ இந்த கவிஞர் நா. முத்துக்குமார் இருக்காரு அவங்களுக்கு. இப்போ இந்த இளைய தலைமுறைகள் இப்ப இந்த தலைமுறைகளுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பாட்டு எழுதினாரு. "ஆனந்த யாழை மீட்டுகிறாய்" அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்ட வந்து அவர் தான் எழுதினார். பிள்ளை வளர்ப்பு வந்து எப்படி இருக்கணும்? அதாவது அவர் வந்து இப்ப நம்மளோட கிடையாது. ஆனா அவருடைய பாடல்கள் அவர் இன்னும் வரைக்கும் நம்மளோட இருக்கு. அப்ப அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு 3 வயது இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து அவர் இந்த உலகத்த விட்டு போயிட்டார். அப்போ அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதம் வந்து ரொம்ப எல்லாரும் இப்ப அவங்க மகன் வந்துட்டு நெறைய பாட்டெல்லாம் எழுதி கூட இப்ப பாராட்டுலாம் நடத்துனாங்க. எல்லாரும் சேர்ந்தாங்க. அப்ப அவர் வந்து எழுதிறார். இப்போ அ உ என்ன எழுதியிருக்காருன்னா, "இது நான் எழுதும் பொழுது உனக்கு உனக்கு இப்ப நான் ஒண்ணும் புரியல. ஆனா நீ பெருசா இது படிக்கும் பொழுது உனக்கு இதெல்லாம் புரியும்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஒரு ஒரு அப்பாக்கு என்ன இன்பம்? ஒரு குழந்தைகள் மெய்த்தென்றல் தான, தன் மக்கள் மெய்த்தென்றல். அப்படி நீ வந்து துள்ளி குதிச்சது தான் என்னுடைய வந்து உன்னோட பொக்க வாயில புண்ணைய பார்க்கிறது தான் அள்ளி அள்ளி கொஞ்சுனது தான் என்னுடைய முதல் சந்தோஷம். இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு 25, 28 வயசுல வந்து தான் நான் வந்து விமானம் பார்த்தேன். இப்போ என் பையன் வந்து பிறக்கிறப்பயே பார்த்தாச்சு. இப்ப நீங்கலாமே அப்படிதான். இப்போ நீங்க பிறக்கிறப்பயே எல்லாருமே விமானம் பார்த்தாச்சு. இப்போ உங்க அப்பா தலைமுறை வந்து இப்ப ஒரு 25ன்னா உங்க தாத்தா தலைமுறை 57. அப்படி ஒவ்வொரு ஒரு 50 வயசு ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஒரு தலைமுறை தேவைப்பட்டது. இப்போ அததான் அவரு முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு. நான் அதாவது என் பாட்டன் கழனி அமைத்தான். என் தகப்பன் விதை விதைத்தான். நீ வந்து அத அறுவடை செய்ற. அதுதான். அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்த செலவு பண்ணாத. நீ இது பண்ணாத, அது பண்ணாதன்னு இப்போ வந்து சொல்றப்போ நமக்கு தெரியாது. ஆனா அத அறுவடை செய்யும் பொழுது அப்பதான் தெரியும் அப்டின்ட்டுப்பாரு. இப்போ உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டே இருக்கணும் அப்டின்னு. இப்போ அ ஒரு 15 வயது வரும்பொழுது எல்லார் வீட்லயும் சொல்லக்கூடியதுதான். நீங்க சமூக ஊடகங்கள் இருக்காங்க. ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா ஒரு பெண்ணோட உடல் வந்து அவரு கடிதத்தில் எழுதியிருக்காரு. உனக்கு புதிராக தெரியும். பெண்கள் தேவதையாக திருப்பார்கள். ஆனா, அப்ப வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அப்ப வந்து தான் நீ தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும், பக்குவமாகவும் இருப்பாய். தருணம் அது. அதுதான் வந்து ஒரு 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 மனுஷன வந்து ஒரு முழுமையாக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 10 படி இருக்குன்னா, அந்த 10வது படியில வர்றப்பதான் அந்த ஸ்லிப்பிங் இது வரும். அப்ப நம்ம அந்த ஸ்லிப் ஆகாம போயிட்டோம் அப்டின்னா, நம்ம மேல ஏறிடலாம். நம்ம எங்க போகணும்னு இருக்கதோ அது ஏறிடலாம்.
ஆனா அது வந்து அந்த இடத்துல தடுமாற்றங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அந்த வயது மனுஷங்களா இருந்தா அந்த மனசுன்னு இருக்கும். அந்த மனசுக்குள்ள இந்த குழப்பங்கள்லாம் இருக்கும். ஆனா அப்ப நம்ம எப்படி நம்மள கட்டுப்படுத்துறோமோ அப்பதான் அததான் வந்து அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. இப்படி வந்து இந்த மாதிரி தந்தைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இதே வந்து 7G ரெயின்போ காலனில வரக்கூடிய ஒரு ஒரு அந்த படத்துலயும் விஜயனோட காட்சி பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வேலை கிடைச்சோனே அவ்ளோ சந்தோஷப்படுவாரு. ஸோ அது எல்லாமே வந்து அ இது இந்த இந்த மாரி ஒரு கண்டிப்பான தந்தைய பத்தி தான். சில சமயங்கள்ல மகன்களுக்கு வந்து பொறுமை இருக்காது. இப்போ இந்த வாட் இஸ் இஸ்ட் அப்படின்னு ஒரு குறும்படம் இருக்கு. அது வந்து ஒரு அந்த குறும்படத்துல வந்துட்டு தன்னோட தோட்டத்துல ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய பணக்காரர் ஒரு அப்பா வந்துட்டு அது என்னன்னு தன்னோட மகன்கிட்ட கேட்கிறாரு. ஒரு மரத்துல உட்கார்ந்திருக்க ஒரு பறவை பார்த்தா குருவின்னு சொல்றாரு. திருப்பி கேட்கிறாரு. திருப்பியும் குருவின்னு சொல்றான். திருப்பி கேட்கிறாரு. திருப்பி குருவின்னு சொல்றான். அப்ப அந்த பையனுக்கு வந்து பொறுமை போயிடுது. அப்போ அவர் வந்து திட்டுவா இதுதான் குருவிதான் தெரியலையா அப்படின்னு. அப்போ அந்த அப்பா சொல்வாரு, நீ சின்ன வயசுல 21 வாட்டி கேட்ட. அப்ப இந்த 21 வாட்டி நீ கேட்கிறப்பயும் நான் பொறுமையா சொன்னேன். ஆனா அதே வந்து ஒரு 3 வாட்டி கேட்கிறப்ப கூட உன்னால இல்ல அப்படின்னு சொல்லி தந்தைகிட்ட சொல்வார். அப்ப ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைகிட்ட அடம் பிடிக்க இந்த சொன்னாங்க இல்லையா? அடம் பிடிச்சுட்டே இருக்கிறப்போ, ஒரு முறை அன்பா சொன்னா, 2 முறை சொன்னா, 3வது முறை கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த அந்த அததான் அந்த கண்டிப்பா இருக்கிறத அந்த தந்தை வந்து அத சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அ குழந்தைங்க வந்து இப்ப பெருசானோனே இப்ப நெறைய முதியோர் இல்லங்கள் பெருகிக்கிட்டே வருது. நெறைய பாத்துக்க முடியாம கொண்டு போய் விடுறாங்க. ஆனா, அப்பா, அம்மாக்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே, ஐயோ! எனக்கு இந்த குழந்தை கஷ்டமா இருக்குன்னு சைல்ட் கேர்லயே போய் விட்டுறதில்ல. ஏதோ ஒரு 1 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரத்துக்கு விடுறாங்களே தவிர, முழுமையா கொண்டு போய் அவங்கள விடுறது கிடையாது. இப்போ இந்த ஒரு சீன திரைப்படமே இந்த சீன திரைப்படம் வந்து ரைடிங் அலோன் ஃபார் 1000 ஆஃப் மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன படம். அதுல வந்து அப்பாவோட பேரு தகாதா. அதாவது இப்போ எல்லா நாட்டுக்கும், எல்லா இனத்துக்கும் தந்தை அப்படின்றவர் வந்துட்டு எப்படி இருக்காருன்றதுக்காக தான் இத சொல்றேன். மகன் பேரு கென்சி. இவங்க 2 பேரும் ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. இவங்களோட உறவு எப்படின்னா, இப்ப நெறைய குடும்பங்கள் இருக்க மாரி அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்லுவாரு. மகன் வந்து அப்பா கிட்ட சொல்லுவாரு. அ இது அப்ப அப்படியே தான் இருக்கும். ஒரு சமயத்துல வந்து மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ மகனோட கனவை நிறைவேத்துற க்காக அப்பா வந்துட்டு போய் ஒரு நாட்டார் கலைகளை படம் எடுக்கிற இதுக்காக போறாரு. அப்ப மகனுக்கு வந்து புற்றுநோய் வந்து இறந்து போயிடுது. அப்ப அந்த அ மகன் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு படத்துல வந்து இது பண்ணியிருப்பாரு. முகமூடி இல்லாத பழக வேண்டிய மகனிடம் முகமூடியுடன் பழகியதே உறவை இழந்ததாக காட்சி தரும். அப்போ ஒரு ஒரு அப்பா நான் ஏற்கனவே வந்து இந்த சுதர்ஷன் பட்நாகர் வந்துட்டு ஒரு அப்பா, பையன் முகமூடி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த முகமூடி இல்லாம ஒரு அப்பாவும், ஒரு மகனும், இல்ல மகளுமே அப்படியே இருந்தா கூட, அம் அது எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத, அ ஒரு நல்ல ஒரு தோழமையான உயர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப முத்துக்குமார் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அ எந்த ஒரு அப்பாவுமே எல்லாருக்குமே அவர் இருக்கிறப்ப நம்பியாரா இருப்பாரு. இல்லாதப்ப அவர் எம்ஜிஆரா இருப்பாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபாத்திமா சொன்னாங்கல்ல, ஒரு அப்பாக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து லிட்டில் பிரின்ஸ். இப்ப எங்க வீட்லயே அப்படிதான் எனக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம்னாலே வந்துட்டு, உலகத்திலேயே மகா கஷ்டம் எனக்கு தான் வந்தது. அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சுப்பேன். அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது, திடீர்னு வந்து ஒரு தந்தை வந்து கண்டிப்பா இருக்கிறப்போ, அ அப்படியே லிட்டில் பிரின்ஸா போய் வளர்த்துட்டோம்னா, நமக்கு சின்ன கஷ்டங்களே பெரிய கஷ்டங்களா தெரியும். அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த பாரதி வந்து சொன்னார்ல, எது சரி எது, தவறு எதுன்றத ஒரு அப்பா வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு. ஆகாஷ் வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு கருத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அ ஒரு அப்பா வந்து பள்ளியில கண்டிக்கிறப்போ, ம் அ என் பையன ஏன் திட்டின அப்படின்னு. ஆனா இப்ப வந்து பள்ளியில மாணவர்கள நம்ம அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. ஆனா அவங்க நல்லா இருக்கணும். இப்ப வீட்லனா அப்பா சொல்லிருவாங்க. ஆனா நம்ம பண்ண முடியாது. அப்ப ஒரு கண்டிச்ச ஒரு அப்பா வந்து ஒரு ஆசிரியர வந்து ஒரு அப்பா வந்து திட்டுவாரு. அதுதான் சொன்னாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து இந்த ஆசிரியர் நாளைக்கு வந்து போலீஸ் அடிப்பான் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாரு. அப்ப ஒரு அப்பா வந்து எப்படி கண்டிப்பா இருக்கணும்ன்றத அவர் அழகா வலியுறுத்தி சொன்னாரு. இலக்கியா வந்து சொல்றப்ப வந்து பயப்படுவது போல நடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த குடும்ப குத்து விளக்கு அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு அன்பு சங்கிலி, உறவு சங்கிலி, இலக்கியா, இந்த பிரியா அவங்களா எல்லாருமே வந்து தன்னோட அப்பாக்கள் வந்து எப்படி வந்து தந்தை வந்து ஒரு கண்டிப்போட இருக்கணும் அப்படின்றத வந்து அன்போட இருக்கணும்ன்றதையும் சொன்னாங்க.
இப்போ இப்ப என்னோட அப்பா பத்தி இந்த தந்தை கருப்பொருளா இருக்கிறத பத்தி நானும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கும் எங்க அப்பாக்குமான பேச்சுவார்த்தைன்றது நம்ம ஒரு நாள்ல எவ்ளோ பேசுவோம் அப்படின்றத நம்ம எண்ண கூட செஞ்சிடலாம். அவ்ளோ குறைவா தான் இருக்கும். ஆ ஆனா வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா வந்து அம்மா அளவுக்கு அப்பாவால எங்க அப்பான்னு இல்ல எல்லாரும் அப்பாவுக்குமே அந்த ஒரு அன்ப வந்து வெளிப்படுத்துறதுக்கு தெரியாது. ஸோ எனக்கு எப்படின்னா, எனக்கு திருமணம் ஆயிட்டு நான் கணவர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னப்ப வந்து, அ எவ்வளவோ கஷ்டம் வாழ்க்கையில வந்து அவர் பட்டிருப்பாரு. எவ்வளவோ வந்திருக்கும். என்னென்னவோ நடந்திருக்கும். ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணமாகி வரும்பொழுது எங்க அப்பா வந்து அப்படியே கண்ணுலருந்து தண்ணியா ரொம்ப வந்தது. எனக்கு அப்ப பார்த்துதான், ஓ! அப்பா நம்மள இவ்ளோ நேசிக்கிறாரா? அது அது அதுவரைக்கும் எனக்கு வந்து எங்க அம்மா அவ்ளோ பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த ஒரு வாட்டி எங்க அப்பா பண்ணது எனக்கு இன்னும் வரைக்கும் மனசுல அந்த இத வந்து எனக்கு இப்போ வந்து அப்பா கூட இல்ல. ஆனா, எனக்கு அந்த தருணங்கள் தான் வந்து என்ன ஒரு அ அன்பா இருக்கும். அந்த அன்புக்கு தான் எல்லாரும் அடிமை இல்லையா? ஸோ அப்ப வந்து ஒரு தந்தை வந்து கண்டிப்பா வந்து எவ்ளோ வந்து கட்டாயம் ஒரு அந்த ஃபாத்திமா சொன்ன மாதிரி சொற்கள்ல இருக்கணுமே தவிர அடியில இருக்கக்கூடாது. அ அன்பு வந்து அதிகமாவும், கட்டளை வந்து நமக்கு வந்து அ அத கட்டளைய காட்டிலும் அன்பு அதிகமா இருந்தா, அந்த குழந்தை வந்து அரவணைப்போட எப்பயுமே இருக்கும் அப்படின்றது. அன்புக்கு அடிமையாகாதவங்க யாருமே இல்ல. இவங்க சொன்னாங்களே அவர் நீ வந்து இத செய்யாத அப்படின்றத காட்டிலும், இத செஞ்சா அப்பா எவ்வளவு வருத்தப்படுவாருன்றத நீ உணர்ந்து அப்படின்னா, அத உணர்ந்துட்டாலே பசங்க வந்து இதா இருக்கணும். இப்ப நல்லா வந்து அன்ப ஹார்ட்ல வச்சு ஒரு தந்தை எப்படி இருக்கணும்னா, அன்ப ஹார்ட்ல வச்சு கண்டிப்பா மியூட்ல வச்சிருந்தா லைஃப் கியூட்டா இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும். ஒரு அப்பா வந்து கண்டிப்ப காட்டிலும் அன்பு கலந்த ஒரு கண்டிப்பு இருந்தா, அன்பு அதிகமாகும். அந்த கண்டிப்பு வந்து அது கொஞ்சம் குறைவா இருந்தா, ஒரு ஒரு தந்தை வந்து ஒரு அந்த முகமூடி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ வீட்ல இருக்கிறப்போ, நான் சரி, சரி நான் செய்றேன்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு பயம் இல்லாம, ஒரு பாசத்தோட இருக்கிற ஒரு முகமூடி பிள்ளைகளுக்கும் அப்பாக்குமான ஒரு முகமூடி. பிள்ளைகளும் அப்பாவ ஒரு சிரிப்பு போலீஸா பார்க்காம, ஒரு முகமூடி இல்லாம, ஒரு முகமூடி வாழ்க்கை இல்லாம, அந்த மாஸ்க்க கழட்டிட்டு, அப்பா வந்து இருந்தாரு அப்படின்னா, குழந்தைகளும் மாஸ்க்க கழட்டிட்டு, ஒரு உண்மையான ஒரு இதோட இருப்பாங்கன்னு கொஞ்சம் ஒரு தந்தை அன்பு கலந்த கண்டிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறி, வாய்ப்பு கொடுத்தமைக்கும், வாய்மொழி கெட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.